ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம், சும்மா ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துப்போம். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது மூணாக பிரிப்பாங்க, ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன். ஏன்ஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ஹிஸ்ட்ரி, புரோட்டோ ஹிஸ்ட்ரி, ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி. ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா வரலாற்றுக்கு ரொம்ப முந்தைய காலம், அதை பற்றின எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கல, ஆனால் அப்படி ஒரு இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனால் ப்ராப்பரான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, ஆனால் அது என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அதுதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்க எழுத்துக்கள்லாம் நமக்கு தெரியுது, ஆனா அந்த எழுத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ப்ராப்பர் ஹிஸ்ட்ரினா அது வேத காலத்துல இருந்து அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்பரா தெரியும், அதுதான் வந்து வேதிக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அந்த வேதிக் ஏஜ் வந்து ரெண்டா பிரிப்பாங்க, ஏர்லி வேதிக், லேட்டர் வேதிக். ஸோ 1500 இருந்து 1000 வரைக்கும் இருந்தா அது ஏர்லி வேதிக், 1000 இருந்து 500 வரைக்கும் இருந்தா அது லேட்டர் வேதிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்லி வேதிக்ல அப்ப வந்து சொசைட்டி ப்ராப்பரா இருக்கும். ஸோ ஜாதி மத வேறுபாடுகள் கிடையாது, குழந்தை திருமணம் கிடையாது, பெண் சிசு கொலை கிடையாது, எதுவுமே இல்லாம சொசைட்டி ப்ராப்பரா இருக்கும். இந்த லேட்டர் வேதிக்ல அப்படியே ஆப்போசிட்டா மாறி பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பெண் குழந்தை திருமணம் பண்ணி வச்சிருவாங்க, சிசு கொலை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும், வர்ணாசிரம முறை அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அது முடியும் போதுதான் இந்த ஜனபதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜனபதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசு குடும்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே ஒரு 16 பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆகுவாங்க. அது 16 பேர் மகா ஜனபதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமானவங்க 4 பேர். அந்த 4 பேர்ல ஒரு ஆள் ரொம்ப ஃபேமஸா வருவாங்க, அதுதான் மகத பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகத பேரரசை 4 வம்சமா நம்ம பிரிப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹரியங்கா வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹரியங்கா வம்சத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் யாருன்னா பிம்பிசாரர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிம்பிசாரர் யாருன்னா புத்தாவோட சமகாலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தாவும் அவரும் ஒரே டைம்ல போட வந்தவங்க அப்படின்னு சொல்றது. அடுத்து அஜாத சத்ரு அப்படின்னு சொல்றாரு. அந்த அஜாத சத்ரு தான் முதல் புத்த மாநாட்டம் நடத்தியிருப்பார். எங்க நடத்தியிருப்பாருன்னா அவங்களோட கேபிட்டலான ராஜ்கிரிகா அப்படிங்கிற இடத்துல நடத்தியிருப்பாரு. அதுக்கு அடுத்து உதயன் அப்படிங்கிறவர் 3ஆவதா வருவாரு. இவர் என்னோட முக்கியமானதே வந்து அவங்களோட கேபிட்டலை சேஞ்ச் பண்றதுக்கு ஃபவுண்டேஷன் போடுவார். ஸோ பாடலிபுத்ரா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபவுண்டேஷன் போடுவாரு. இதுதான் இவரோட இது. அதுக்கடுத்து அந்த உதயனை கொண்டுட்டு சிசுநாகா அப்படிங்கிற ஒருத்தர் சிசுநாக வம்சத்தை தோற்றுவிப்பாரு. அந்த சிசுநாகாவுக்கு அடுத்து வரவர் காலசோகா அப்படிங்கிறவர். இந்த காலசோகா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2வது புத்த மாநாட்டை நடத்துவாரு. இவரோட முக்கியமான பணியை கேபிட்டலா மாத்துவார். அங்க போட்ட ஃபவுண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி கேபிட்டலை பாடலிபுத்ராவுக்கு மாத்துவார். அதுக்கு அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நங்கா வம்சம். இதுக்கு முன்னாடி வந்த 2 பேருமே சத்திரிய வம்சத்துல வந்தவங்க. இவர் தான் நாம் சத்திரியா, வைசியால இருந்து ராஜாவா டைரக்டா வந்தவர். அதனால இவர் சத்திரியர்கள் எல்லாத்தையுமே கொள்வார். ஸோ சத்திரியர்கள் எல்லாத்தையுமே இவர் கொள்வாரு. ஸோ மகாபத்ம நங்கா அப்படிங்கிறவர் தான் இவரை வந்து மெயினா சொல்லுவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஏக்ராத் அப்படின்னா என்னன்னா உலகத்தின் முதல் ஆளுநர் நான் தான், உலகத்தையே ஆளுநர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்ராத் அப்படின்னா இந்த ராஜாக்கு ராஜாஜி ராஜா அப்படின்னு பட்டம் கொடுத்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு அவரு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு, ஏக்ராத் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு பேர் இன்னொன்னு சொல்லுவாங்கன்னா சர்வ சத்ரியாந்தகா அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வ சத்ரியாந்தகா அப்படின்னா என்னன்னா சத்திரியர்களை அழிப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவரு சத்திரியர் கிடையாது, அதனால என்ன பண்ணிருப்பாருன்னா சத்திரியாஸ் எல்லாத்தையுமே இவர் கொள்வார். அந்த டைம்ல சத்திரியாஸ் யார் இருக்காங்களோ எல்லாத்தையுமே இவர் கொள்வார். அதனால இவர் பேரே வந்து சர்வ சத்ரியாந்தகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையுமே இவர் கொள்வாரு. முதல்ல ஸ்டாண்டிங் ஆர்மினாலே வந்து காசுக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம். ஆனா ஆர்மிக்கு ஒருத்தங்க சம்பளம் கொடுத்து ஆர்மி மெயின்டைன் பண்ணது இவர் தான். ஸோ இப்போ ஆர்மினா நம்ம டிஃபென்ஸ்ல ரெடியா வச்சிருக்கோமா, அது மாதிரி நம்ம பேக்கப்க்கு வெளியிருந்து காசு கொடுத்து கூடாது. படங்கள்லாம் அடிமைகள் கூப்பிடுறாங்க, ஸோ காசு கொடுத்து கூலிக்கு மாரடிக்கிறவங்க அந்த மாதிரி இல்லாம ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி சம்பளம் கொடுத்து எப்பவுமே கூடயே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து இவரை பத்தினா இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹதிகும்பா கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கும். ஹதிகும்பா கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹதிகும்பா கல்வெட்டுல இவரை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு மெயினா சொல்லுவாங்க. இதுதான் இவரை பொறுத்த வரைக்கும். இவரு பிளஸ் இவருக்கு 8 பசங்க. இந்த 9 பேரையும் நவ்நந்தா அப்படின்னு சொல்லுவாங்க, நவநந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நவ்னாலே நம்ம 9 அப்படின்னு சொல்லுவோம், நவ்னு வந்துட்டால அது 9 அப்படிங்கிற மாதிரி. இவரு பிளஸ் இவருக்கு 8 பசங்க, இவங்கதான் நவ்நந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் முக்கியம். இவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஸோ இவருக்கு அடுத்து இந்த ஹதிகும்பா கல்வெட்டு யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காரவேல அரசனோட. இவரோட கல்வெட்டு கிடையாது, காரவேல அரசா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், காரவேலன் அப்படின்னு ஒரு அரசர் இருப்பாரு. அவரோட பீரியட்ல ஹதிகும்பா கல்வெட்டு ஒரு மென்ஷன் பண்ணுவார். அவரு இவரை பத்தி சொல்லியிருப்பாரு. இது வந்து எங்க இருக்குன்னா ஒடிசால இருக்கும். ஆனா இவர் எங்க ரூல் பண்ணுவாருன்னா பீகார்,
உத்தரப்பிரதேஷ் கிட்ட ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. ஒடிஷால இருக்க ஒரு அரசன் இவரை பத்தி ஒரு கல்வெட்டுல இவரையும் மென்ஷன் பண்ணிருப்பாரு. அவனை பத்தி இருக்க அச்சீவ்மெண்ட். இப்ப நான் ஒரு அச்சீவ்மெண்ட் எழுதுறேன், இந்த மாதிரி என்னை பத்தி ஒரு கல்வெட்டு எழுதுறேன்னா எனக்கு சம்பந்தப்பட்ட என் ஃப்ரெண்டு எங்கேயோ இருக்கான், அவனை பத்தி அந்த கல்வெட்டுல மென்ஷன் பண்றேன். அந்த மாதிரி இந்த ஹதிகும்பா கல்வெட்டுல இந்த மகாபத்மநந்தா அப்படிங்கிற ஒருத்தரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவருக்கு அடுத்து யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தனநந்தா அப்படிங்கிற ஒருவர், இவரோட பையன். இதுதான் லாஸ்ட். தனநந்தா அப்படிங்கிறவர் இவருக்கு அடுத்து வர இவர் பையன். இவரு பொறுத்த வரைக்கும் இவரு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவார். அதை தான் எந்த கதையில மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா முத்ர ரக்ஷாஷா அப்படிங்கிற ஒரு நூல்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாரு. அந்த லவ் ஸ்டோரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முத்ர ரக்ஷாஷா அப்படிங்கிற ஒரு நூல்ல இவரை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தனநந்தா சாணக்கியா அப்படின்னு ஒருத்தர் அசிங்கப்படுத்திடுவார். இது தனநந்தா வைசியால இருந்து சத்திரியாவா கிளைம் பண்ணிக்கிட்டாரு. சாணக்கியான்னு சொல்லிட்டு, சாணக்கியாங்கிறவர் நமக்கு தெரியும், சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க. எப்பவுமே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒருத்தவங்க சாணக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாணக்கியான்னு ஒருத்தர் இருப்பாரு. இவரை அவமானப்படுத்திடுவார். அந்த கதை இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ சாணக்கியான்னு ஒரு பிராமில இவர் அவமானப்படுத்திடுவாரு. அதை எதுல மென்ஷன் பண்ணா முத்ர ரக்ஷாசால மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த கதையை அந்த சாணக்கியா என்ன பண்ணுவாருன்னா, நீ என்ன அசிங்கப்படுத்திக்கல, உன்னை கொல்றதுக்கு நான் ஒரு வீரனை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஒரு வீரனை ரெடி பண்ணுவார். அவர் தான் யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வர மௌரிய பேரரசோட தலைவர், அதான் மௌரிய கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மௌரிய டைனாசிட்டி, மௌரிய கிங்டம் இதனால ஓகே தான். அந்த மௌரிய டைனாசிட்டியை தோற்றுவிச்சவர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியா. அந்த சந்திரகுப்த மௌரியாவை உருவாக்குனது யாருன்னா சாணக்கியா. சாணக்கியா ஏன் உருவாக்குறாருன்னா, இந்த தனநந்தா சாணக்கியா அசிங்கப்படுத்திடுவார். நீ என்ன பிராமின்னா பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவமானப்படுத்தணும்னு, அதுக்கு உன்னை தோக்கடிக்க இந்த வேம்புலி உன்னை நான் போடுறேன் அப்படின்னு அந்த மாதிரி இவரு ஒரு ஆளை ரெடி பண்ணுவார். ஸோ ரெடி பண்ணி அவனை கொண்டுருவார். இவர் அவரை அசிங்கப்படுத்தின அந்த புள்ளையும் முத்ர ரக்ஷாசாங்கிற நூலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த முத்ர ரக்ஷாசாங்கிற நூலை எழுதுனது யாருன்னா விஷாக தத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பிரிலிம்ஸ்ல கேட்டதுதான். இது எல்லாமே ஆல்ரெடி பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. விஷாக தத்தா அப்படிங்கிற நூல்ல இதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது மௌரிய டைனாசிட்டி. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. மௌரிய டைனாசிட்டியை உருவாக்குனது யாருங்க? இப்பதான் பார்த்தோம். யாரு? சந்திரகுப்த மௌரியா தான் இதை உருவாக்குவார். சந்திரகுப்த மௌரியா யாரோட உதவியில் உருவாக்குவாரு? சாணக்கியாவோட உதவியில் உருவாக்குவாரு. அவருக்கு அடுத்து வரவர் தான் அவர் பையன், நம்ம எல்லாருமே கிரேட்டஸ்ட்னு சொல்ற அசோகா. அவர் தான் அவருக்கு அடுத்து. அசோகாவுக்கும் சாணக்கியர் அட்வைஸ் பண்ணிருக்காரு. ஓகே, அசோகா இருக்காரு. அசோகா தான் நம்ம அசோகா இதுல படிச்சிருப்பீங்க, நீங்களே சொல்லணும். சந்திரகுப்த மௌரியருக்கு அடுத்து பிந்துசாராக்கு அடுத்து அசோகா. இவங்க 3 பேர்ல இவர் தான் கிரேட்டஸ்ட். இவர் நம்ம படிச்சிருக்கோம். புத்த மதத்தை நாடா பரப்புவர் இவர் தான். இவர் அந்த கலிங்க போருக்கு அப்புறம் எனக்கு சண்டையே வேண்டாம் அப்படின்னு போனதால என்ன பண்ணிருப்பாங்க, சண்டையே வேணான்னு போனதுனால மெயினா அவ்வளவுதான். இப்ப நான் வேணாம்னு சொல்லிட்டேன்னா அடுத்து என் ஜென்ரேஷன் அப்படியே வீக் ஆயிடும். எனக்கு நான் பணமே வேணாம், நான் ஒரு 100 கோடி சம்பாதிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு காசே வேணாம், நான் ஃபுல்லா செலவு பண்ணிட்டே இருந்தேன்னா அடுத்து என் பையனும் அதே மாதிரி தான் பண்ணுவோம். யாருக்குமே அந்த மணி ஏர்ன் பண்ணுற எண்ணமே இருக்காது. ஸோ அது அப்படியே போயிடும். அசோகாவால முடிஞ்சுவாங்க. இதோட மௌரிய பேரரசுங்கிறது முடிஞ்சு. மௌரிய பேரரசு போயிட்டு நடுவில் கொஞ்ச நாளைக்கு எதுவுமே இருக்காது, கொஞ்சம் குழப்பங்களா போயிடும். அதுக்கு அடுத்து வருது குப்த பேரரசு. இதுதான் சிலபஸ்ல டைரக்டா 2வது கொடுத்துருக்காங்க. நம்ம ஐவிசி பார்த்து டைரக்டா குப்தா வரும். குப்த பேரரசுல நிறைய பேர் வருவாங்க. குப்தாக்கு அடுத்து லாஸ்டா ஹர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பார்ப்போம். இந்த ஹர்ஷாவோட ஏன்ஷியன் இந்தியா அப்படிங்கிறது ஃபுல்லா முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன்ஷியன் இந்தியாவை பார்க்கலாம். அடுத்து பார்க்க போறது மெடிவல் இந்தியா அப்படிங்கிறது. ஸோ இந்த மெடிவல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மெயினா இந்த மெடிவல் இந்தியால நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யார் அப்படின்னு சொல்லி, ஸோ மெடிவல் இந்தியால நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த வெளிநாட்டு படையெடுப்புகள் தான். இவங்களை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டைம்ல தெரியும் நிறைய பிரச்சனைகள் போயிருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்க ஓரளவுக்கு கொண்டு எல்லாத்தையும் சரி பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல என்ன நடக்குது, நடுவுல 3 ஹர்ஷா இறந்துருவாரு. ஹர்ஷா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு முன்னணி போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடக்கும். நம்ம ஊருக்கு நடுவுல
ஹர்ஷா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மும்முனை போர் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். இதுதான் வந்து இந்த மும்முனை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து யார் யார் அந்த சண்டை போடுவாங்க எப்படி பண்றது யார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா குஜாரா, இது மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு பேர் தான் ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லுவாங்க, மும்முனை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு யாருக்கு நடுவில் நடந்துச்சுன்னு மட்டும் கொஸ்டின் கேட்பாங்க. சிம்பிளா இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்க. ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் அப்படின்னா குஜாரா பிரதிகாராஸ், அதுக்கு அடுத்து பாலாஸ், ராஷ்டிரகூடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கிடையாது. ஏன்னா ஹர்ஷா இறந்துருவாரு. ஹர்ஷா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க 3 பேர் தான் பீக் இருக்கும். ஹர்ஷா வந்து எது வரைக்கும் வச்சிருப்பாருன்னா இது ஃபுல்லா ஹர்ஷாவோட இடம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட் அடிக்குது. ஓகே தான். சோ குஜாரா பிரதிகாராஸ், அதுக்கு அடுத்து பாலாஸ் வந்து சேர்ந்தவங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. பாலாஸ் வந்து பெங்கால் சேர்ந்தவங்க, ராஷ்டிரகூடாஸ் வந்து சவுத் இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க 3 பேருக்கு இடையில ஒரு போர் நடந்துட்டே இருக்கு. இது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுல இவங்க 3 பேரும் வந்து ஃப்ரீயா விட்டதுக்கு அப்புறம் வெளியே இருந்து ஒருத்தர் வருவார். அதுதான் யாருங்க? ஃபர்ஸ்ட் எப்படி மாத்துறது? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வர்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முகமது பின் காசிம். அவர் தான் ஃபாரின்ல ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாரு. முகமது பின் காசிம் இவர் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றது, முதல் இவர் எப்ப வராரு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுங்க. இந்த முகமது பின் காசிம் 712 AD வருவார். ஸோ இந்த 3 பேரு ஃப்ரீயா விட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. இதுல இருந்தா ஃபுல்லா கொஸ்டின் இல்லையா? டெல்லி சுல்தானேட்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எப்பவுமே கேட்பாங்க. இந்த டெல்லி சுல்தானேட் பத்தி நம்ம எந்த புக்ஸ்ல படிக்கிறதுனா இங்க இருக்க எல்லாமே நமக்கு முக்கியம். இது எல்லா பாயிண்ட்டும் இந்த PDF நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த PDF ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எதுல நம்ம டெல்லி சுல்தான் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் அல்பரூனின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த அல்பரூனின்னு எழுதுன தரிக் அல் ஹிந்த் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அப்ப இதுல கொஸ்டின் எப்படி கேட்கணும்னா அல்பரூனி என்ன புக் எழுதியிருக்காருன்னு ஒரு வாட்டி கேட்டுருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச் ஃபாலோவிங் மாதிரி இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 கொடுத்துட்டு அல்பரூனி என்ன புக் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தரிக் அல் ஹிந்த் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து மின்ஹஸ் அஜ் சிராஜ் அப்படிங்கிறவர் என்ன புக் எழுதியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. தக்பத் ஐ நஸ்ரி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அவரு. அதுக்கு அடுத்து ஜியாவுதீன் பரணி அப்படிங்கிற ஒருத்தர், தரீக் ஐ ஃபிரோஸ், இந்த 3 மட்டும் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த அமீர் குஸ்ரு, இந்த 4 பேர் தான் முக்கியம். எல்லாம் முக்கியம் இல்ல. டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது இந்தியாவை ஆட்ட முதல் என்ன அரசாங்கம்? டெல்லி சுல்தானியம் முஸ்லீம் அரசாங்கம். ஸோ முதல்ல வெளியிருந்து வந்த முஸ்லீம் அரசாங்கம். அதுல ஃபர்ஸ்ட் வரவர் முகமது பின் காசிம். இவர் இங்க வரப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து உமையாத் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. உமையாத் அப்படின்னா முஸ்லீம்ல பெரிய ஒரு கேலிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பீரியட்ல இவர் எதுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ல ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது இவர் தான். ஸோ இவர் அட்டாக் பண்ணிட்டு இவர் போயிடுவார். இவருக்கு அடுத்து நம்ம இன்னொரு பர்சனை பத்தி படிப்போம். யாருங்க? 18 முறை இந்தியாவை படையெடுத்தாரு. நெப்போலியன் இந்தியாவுக்கு வந்ததே மாட்டாரு. கஜினி முகமது படையெடுப்புன்னு சொல்றாங்கல்ல. சோ இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இவரு மெயினா இவர் எந்த இடத்துக்கு வர்றாருன்னா சிந்து ரீஜனுக்கு தான் வருவார். சிந்து பகுதினா நார்த் வெஸ்ட், இந்தியாவோட நார்த் ஹிஸ்டரி வந்தவங்க தான் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த ரீஜியன் ரொம்ப மோசமான ரீஜியன் தான். மாடர்ன் இந்தியா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம படிக்கும் போது இவங்க பேர்லாம் பார்க்கணும், நம்ம ஓகே இவங்க எல்லாம் தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பாட்டு கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. வழி இல்லை, முடிஞ்ச அளவுக்கு கதையா எடுத்து போகும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க. இந்த பிரேக் வேணும்னா சொல்லுங்க, பிரேக் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ சிந்து பகுதியை வந்து அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிந்து பகுதியில வந்து யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு இந்த பிராமணாஸ் அங்க ரூல் பண்றாங்க. இவங்க உள்ள வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அவங்க மினிஸ்டருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. அந்த டைம்ல முகமது காசிம் வந்து படையெடுத்து வர்றாரு. அந்த மினிஸ்டர் வந்து அந்த ராஜாக்கு துரோகம் பண்ணி காசிம் உள்ள விட்டுறாரு. ஆனா வர்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பொருளை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. இந்தியாவை ரூல் பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தவர் வராரு, பொருள் எடுத்துட்டு போறாரு. நீ தோத்துட்ட, உன் பொருளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையடித்ததுல வந்து வழக்கமா 5ல் 1 பங்கை அனுப்பி வச்சுட்டு மீதிய படை வீரருக்கு பிரிச்சு கொடுத்துருவாரு. ஸோ 5ல் 1 பங்கை வந்து யாருக்கு அனுப்பி வைப்பாருன்னா கலீஃபா அப்படின்னு அவங்களுக்கு மேல முஸ்லீம் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, உமையாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உமையாத்துங்கிற பிரசனுக்கு அனுப்பிட்டு ரிமைனிங் 4 பங்கை படை வீரர்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்பதான் அவங்கள எனர்ஜெட்டிக்கா வச்சுக்க முடியும், படையெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கடுத்து பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வரவர் வேற ஒண்ணு
அடுத்து வரவர் தான் கஜினி முகமது. ஸோ ரெண்டாவது வரவர். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் யார் சண்டை போட்டா அப்படின்னா முகமது பின் காசிம். அவர் தான் ஃபர்ஸ்ட் வராரு. இவர் ஒண்ணுமே பண்ணிட்டு பாருங்க. மெயினா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த சிந்துவை ஆண்ட யார், அந்த சிந்து ஆண்ட அரசர் யாருன்னா தாகிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாகிர் அப்படிங்கிற அரசரை தோக்கடிச்சு 5 பங்கா பிரிச்சுப்பாரு. 5 பங்குல ஒரு பங்கு அவங்க ராஜாவுக்கு கொடுத்துட்டு ரிமைனிங் 4 பங்கை அவங்களுக்கு பிரிச்சுப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணு. இவர் வேற என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மெயினா அந்த அரபுல படிச்சவங்க இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் சிந்து ரீஜன்ல வந்து உட்கார வச்சு இங்க இருக்க லாங்குவேஜ் தெரிஞ்சுக்க வச்சு இங்க இருக்கிற முக்கியமான சான்ஸ்கிரிட் புக்ஸ், சமஸ்கிருதம், அந்த டைம்ல சமஸ்கிருதம் தான், அவங்க ஃபுல்லா பிராமின்ஸ், அப்ப சமஸ்கிருதம் தான் இருக்கு. அந்த சமஸ்கிருத புக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மொழிக்கு மாத்தி அதுக்கு முன்னாடி அவர் முகமது பின் காசிம் அப்படிங்கிறவர் அவர் என்ன பண்ணுவாரு, இந்த சான்ஸ்கிரிட்ல அந்த காலத்திலேயே நம்ம இந்த வானவியல் இதை பத்தி எல்லாம் எழுதியிருப்போம், அஸ்ட்ரானமி, ஜோதிடம் அதெல்லாம் நம்ம எழுதியிருப்போமா, அந்த புக்ஸை அவங்க லாங்குவேஜுக்கு மாத்திப்பாங்க. அரப், பெர்ஷியன் அப்படிங்கிற லாங்குவேஜுக்கு இந்த புக்ஸ் அவங்க மாத்திப்பாங்க. இது ஏன்னா இது மூலமா அவங்களுக்கு இதை பத்தின ஒரு நாலேஜ் கிடைக்குது. அப்புறம் மெடிசன் சம்பந்தப்பட்ட புக்ஸையும் அவங்க லாங்குவேஜுக்கு அவங்க மாத்திப்பாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் வர யாருன்னா முகமது கஜினி அப்படிங்கிறார். ஸோ 998 வருவார். அவர் போய் 200 வருஷம் கழிச்சு தான் வருவார். அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவை அட்டாக் பண்ணது முகமது பின் காசிம், ரெண்டாவது வருவார் கஜினி முகமது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கஜினி முகமது பொறுத்த வரைக்கும் இந்தியாவை வந்து நம்ம புக்ல கதையில கேட்டிருக்கோம். 17 முறை படையெடுத்து தோத்துட்டு 18வது முறையா நம்ம இந்தியாவை ஜெயிச்சாரு. அவர் 18 முறை இந்தியாவை ஜெயிச்சிருப்பார். வரலாறு நம்ம கதை சொல்லும் போது அவர் ஒரு ஹீரோவா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக 17 முறை தோத்து 18வது முறையா இந்தியாவை அவர் கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, அவர் 18 முறையும் அவர் கைப்பற்றுவாரு. வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா பொருளையும் கொள்ளையடிச்சு யாருமே ஆள மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க வந்து வருவாங்க, கொள்ளையடிப்பாங்க, போவாங்க. சோ இவர் பொறுத்த வரைக்கும் இவங்க மற்ற மதத்தினர் வந்து கொன்றுவாங்க, பிற மதத்தினரை வெட்டி கொள்வது, அவங்களோட வழிபாட்டு தலங்களை அழைப்பது, இது மூலமா அவங்களோட மதப்பற்று அப்படிங்கிறது வெளிப்பட்டுச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருப்பாங்க. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் வந்தது எதுக்கு வந்தாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கஜினி முகமது எந்தெந்த ஆர்டர்ல எந்தெந்த இடத்தை அட்டாக் பண்றதுதான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அவங்க வந்தது கதை ஏதாவது போர் அடிக்குதா இல்ல கதைக்குள்ளே நம்ம போலையா? போர் அடிக்குதான். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வரது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1001ல சாஹி அரசர் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பார்டர்ல இவங்க தான் இருப்பாங்க, சாஹி கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட அரசரான ஜெயபாலா அப்படின்னு சொல்லுவாங்க, அவரு தான் ஃபர்ஸ்ட் தோக்கடிப்பார். இதோட ஆர்டர் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. கஜினி முகமதோட இதை நோட் பண்ணி வச்சு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் யார் அட்டாக் பண்றாரு, முகமது கஜினி ஃபர்ஸ்ட் எப்போ வர்றாருன்னா 998 அவர் வர்றாரு. அதுக்கு அடுத்து அவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு உள்ள அட்டாக் பண்றது சாஹி அரசர். அதை நோட் பண்ணிக்க, சாஹி அரசர். இதுக்கு அடுத்து இவர் இறந்துருவார், ஜெயபாலா இறந்துருவார். இந்த இவருடைய தோத்த இதுலயே ஜெயபாலா செத்துருவார். ஜெயபாலா இறந்ததுக்கு அப்புறம் அவர் பையனான ஆனந்த் பாலா அவர் எதிர்த்து சண்டை போடுவார். இவர்கிட்ட தோத்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ராஷ்டிரபுரி அரசர்கள் என்னங்க போர்ல தோத்துட்டா உயிரை விட்டுருவாங்க. ரொம்ப ஒரு வீரம் மிக்க அரசர்களா பத்மாவதினு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா? ஆமா, பத்மாவதினு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்துல முதுகில வச்சு கொள்வாங்கல்ல ஷாஹித் கபூர், அந்த மாதிரிதான் ராஷ்டிரபுரி அரசர். ஸோ அவங்களுக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டுச்சுன்னா செத்துருவாங்க ஃபுல்லாவே. ஸோ அவங்க கிட்ட தோத்துட்டுமேன்னு சொல்லிட்டு இறந்துருவாரு. அவருக்கு அடுத்து அவர் பையன் அந்த போர்ல சண்டை போடுவாரு, அவரும் இறந்துருவாரு. ஸோ 2 பேருமே தோக்கடிச்சு அந்த சாஹி கிங்டத்துல இருக்க எல்லாத்தையும் சூறையாடிட்டு அடுத்து வருவார். அடுத்து 1008 இது நோட் பண்ணிங்க. அடுத்து பேட்டில் ஆஃப் வெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, வெய்ஹிந்த் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இதுக்கு அடுத்து. அதுக்கு அடுத்து எங்க வராரு அப்படின்னா 1011ல பஞ்சாபுக்கு வருவார். அப்ப பாகிஸ்தானும் நம்மளோட இடம் தான், அதனால பாகிஸ்தான் முடிச்சுட்டு பஞ்சாபுக்கு வராரு. அதுக்கப்புறம் டெல்லிக்கு வராரு. பஞ்சாப் முடிச்சுட்டு டெல்லிக்கு வர. இதுதான் ஒரு 18 படையெடுப்புகள்னு சொல்லுவாங்க. இந்த 18 படையெடுப்புகளும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானதுதான், எல்லாத்துலயுமே அவர் ஜெயிச்சிருப்பார். 1018ல மதுராக்கு வருவார். மதுரா, கனவுஜ் இதெல்லாம் வந்து எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. அப்ப எங்க இருந்து வராருன்னா பாகிஸ்தான்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த சாஹி கிங்டம்ங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கும். பாகிஸ்தான்ல இருந்து பஞ்சாப் வராரு, பஞ்சாப்ல இருந்து டெல்லி வராரு, டெல்லியில இருந்து உங்களுக்கு பீகாருக்குள்ள உள்ளாடி வந்துடுறாரு. அதுக்கு அடுத்து யார் தோக்கடிக்கிறாரு அப்படின்னா கடைசியா 1025ல சோம்நாத் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோம்நாத் டெம்பிள் எங்க இருக்கு?
குஜராத்ல இருக்கு. இப்ப மோடி வந்து இந்த டெம்பிளோட 100வது வருஷத்தை டெம்பிள் வந்து திருப்பி கட்டினாங்க. இந்த டெம்பிள் முதல்ல எப்ப அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு? 1925. இதோட 1000வது வருஷம் இருக்கும். போன வருஷம் அதோட 1000வது வருஷத்துக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க. அது மறுசீரமைச்சு கட்டினாங்க. அந்த செலிப்ரேஷன்ல மோடி இல்லை. ஓகேவா? புரியுதா? தூக்கம் வரல ஃபேஸ் ஆஃப் பண்ணணும்னு பிரச்சனை பண்ணுறாங்க. ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தூக்கம் வரதா சொல்லி வழி இல்லை. புரியுது. இந்த கஜினி முகமது வந்து என்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இதுல இருக்க கதை அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. அவர் எப்ப வராரு? 998. அவர் முதல்ல யாரை தோக்கடிக்கிறாரு? 1001ல பாலா டைனாஸ்டி சாகி கிங்டம்ல ஜெயபாலா ஆனந்த் பாலா தோக்கடிப்பாரு. அதுக்கடுத்து பேட்டில் ஆஃப் வெய்ஹிந்த், இது ஒரு வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. 1008ல பேட்டில் ஆஃப் வெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு தோக்கடிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து 11ல பஞ்சாப் டெல்லி, 18ல மதுரா கனோஜ், கடைசியா சோம்நாத் டெம்பிள். ஏன்னா இது 1000வது வருஷம் லாஸ்ட் இயர் நியூஸ்ல இருந்ததுனால இதே கொஸ்டின் கேட்கும். இப்படிலாம் இவர் வரவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவர் கூட அல்பரூனின்னு ஒரு பர்சனை கூட்டிட்டு வருவார். ஸோ அந்த அல்பரூனி யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஊர்ல பெரிய எழுத்தாளர். ஸோ அல்பரூனி அப்படின்னு ஒரு பர்சனை கூட்டிட்டு வருவார். அப்போ இதுல கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த அல்பரூனிங்கிறவரை ஆதரிச்சவர் யாருன்னு கேட்பாங்க கஜினி முகமது. ஸோ அல்பரூனி இஸ் பேட்ரனைஸ்ட் பை ஹூம் அப்படின்னு கேட்பாங்க. பேட்ரனைஸ்னா ஆதரிக்கிறது. நான் ஒரு அரசர்னா நான் எப்பவுமே ஒரு புலவர் வந்து ஆதரிக்கிறேன். இப்போ டிஎம்கே அரசாங்கம் ஆதரிக்கிறாங்க, வைரமுத்துவ எங்க போனாலும் ஆதரிச்சுட்டே இருப்பாங்க. அவர் என்ன தப்பு பண்ணாலும் அவர் மேல வந்து இது பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி கஜினி முகமது அல்பரூனி ஒரு பர்சன் வந்து ஆதரிச்சிருப்பாரு. இந்த அல்பரூனி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருக்கு மேத்ஸ் தெரியும், ஜோதிடம் தெரியும், அஸ்ட்ரோனாமிக்கல் தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும், பெரிய வருது. இவருக்கு வந்து சான்ஸ்கிரிட் கத்துக்கிட்டு இங்க இருக்க ஆரியபட்டாவால் எழுதப்பட்ட ஆரியபட்டியம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. ஆரியபட்டா அப்படிங்கிற ஒரு பர்சன் ஆரியபட்டியம்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூலை இவர் அவங்க ஊருக்கு மொழிபெயர்த்து, ஸோ அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ஷியன் லாங்குவேஜ்ல மொழிபெயர்த்துப்பாரு. அவங்க எல்லாம் ஈரான்ல இருந்து வரனால பர்ஷியன் தான் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அரபு கிடையாது, பர்ஷியன் தான் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ ஆரியபட்டியத்தை மாத்திட்டு இந்தியாவை பத்தி மற்ற நாடுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு, அங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லாரும் ரொம்ப டெவலப்டா இருக்காங்க அப்படிங்கிறதும். இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு இந்தியாவை பத்தி. அந்த புக் ரொம்ப முக்கியம். கிதாப் உல் ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. கிதாப் உல் ஹிந்த் அப்படிங்கிறது யாரோட புக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அல்பரூனியோட புக். இதுதான் இங்க கொஸ்டின் கேட்கும். இதுதான் கொஸ்டின் ஏரியா. ஸோ கிதாப் உல் ஹிந்த் அப்படிங்கிற புக்கை எழுதினது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அல்பரூனி. இந்த கஜினி முகமது வந்து 17 முறை இந்தியாவை தோக்கடிச்சிருக்காரு. 17 முறை தோத்துட்டாரு, நம்ம படிச்சிருக்கோம். எல்லா வாட்டியும் பண்ணியிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யாரை தோக்கடிக்கிறாரு? அந்த ஜெயபாலாவை தோக்கடிச்சுட்டு அவர் பையனான ஆனந்த் பாலரை தோக்கடிக்கிறாரு. அதுக்கடுத்து பஞ்சாபுக்கு வராரு, அதுக்கப்புறம் கன்னோஜுக்கு வராரு, மதுராவுக்கு போறாரு, கடைசியா குஜராத்தில் உள்ள அந்த சோமநாதபுரத்தின் டெம்பிள்ல இது பண்றதுனா இவரை பத்தி படிச்சோம். ஓகேவா? இப்ப கதை புரிஞ்சிருச்சா? சோ இவரு ரெண்டாவது இவர் என்ன பண்றாரு? ஒண்ணுமே பண்ணல அவ்வளவா. என்ன பண்றாரு? வராரு, கொள்ளையடிக்கிறாரு, போறாரு, வராரு, கொள்ளையடிக்கிறாரு, போறாரு. இந்த கஜினி முகமதோட படையெடுப்புன்றது இந்தியாவில் இருக்க எல்லா செல்வத்தையும் இழக்க வச்சிருச்சு. இந்தியால எல்லா செல்வமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவரு கடைசியா எப்ப இறக்குறாருன்னா மலேரியா வந்து இறந்துடுறாரு. அந்த டைம்ல மலேரியாவுக்கு வந்து இது கிடையாது, கரெக்டா? சோ மருந்தெல்லாம் கிடையாது. சோ வராரு. கஜினி முகமது இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாரிசுகளுக்குள்ள நிறைய சண்டை நடக்குது. ஸோ இதான் நம்ம அல்பரூனி பார்த்தோம். அல்பரூனி அப்படிங்கிறவர் கிதாப் உல் ஹிந்த் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. ஆரியபட்டாவோட அந்த ஆரியபட்டியம்ங்கிற நூலை வந்து
மேலை நாடுகளுக்கு தெரியப்படுத்தினார். இதுதான் எங்க கொஸ்டின். இந்தியாவுக்கும் வெளிநாட்டுக்கும் ஒரு பாலமா இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு அடுத்து இவருக்கு கீழே இந்த கஜினி முகமதுக்கு கீழே கோரின்னு ஒரு இடம் இருக்கு. கோரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அந்த கோரிங்கிற பிளேஸ்ல ரூல் பண்ணிட்டு இருந்தவர் தான் முகமது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவர் பேர் வந்து கோரி முகமது அல்லது முகமதா கோரி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் இருக்கு. இதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கஜினி முகமதுக்கு கீழே வர ஒரு சிற்றரசர். இப்ப நான் ஒரு பெரிய அரசர், எனக்கு கீழே ஒரு சிற்றரசர் இருப்பான். இந்த ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவனும் ஆனா இவருக்கு கஜினி முகமது என்ன பிளான் பண்ணிருப்பாருன்னா வருவாரு, அட்டாக் பண்ணுவாரு, போவாரு. ஆனா இவனுக்கு இந்தியாவை கேப்சர் பண்ணணும்னு ஒரு ஆசை. இந்தியா ஃபுல்லா இந்தியால ஒரே இடத்துல போய் எடுத்து வந்த அவருக்கே அவ்வளவு சொத்து கிடைக்குதுன்னா நம்ம இந்தியா ஃபுல்லா கேப்சர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாரு. அதுதான் கோரி முகமது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன் தான் அடுத்து பார்க்கணும். 4வது வரவர் இவர் தான் அந்த கோரி முகமது. சோ கஜினி முகமது வந்து கொள்ளையடிக்கும் நோக்கையுடையவை. ஆனா இவரு பொறுத்த வரைக்கும் அதை வந்து விரிவாக்கம் செய்யணும். முதல்ல எங்க அட்டாக் பண்றாரு அப்படின்னா பஞ்சாப், சிந்த், ஹரியானா அங்கதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாரு. இவர் அங்க போறப்போ ஒரு இடத்துலயும் அவரோட படை தளபதிகள் இருப்பாங்க. அந்த இடத்த கேப்சர் பண்ணிட்டு அவங்க படை தளபதியை அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல அடுத்த இடத்துக்கு போயிடும். அந்த படை தளபதிகள் யாருக்கு விசுவாசமா இருப்பாங்க? இவருக்கு தான் விசுவாசமா இருப்பாங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்கா இந்தியா யாருக்கு கண்ட்ரோல் வந்து அவரு கண்ட்ரோல் வந்து. அப்போ இவரோட முக்கியமான போர் என்ன அப்படிங்கறது கொஸ்டின் கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் இவர் வந்து அட்டாக் பண்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1991 முதலாம் தரை போர், பேட்டில் ஆஃப் டெரைன் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ பேட்டில் ஆஃப் டெரைன் 1 தரை போர்னா தரையில நடக்கிறதுனால இது பேட்டில் ஆஃப் டெரைன் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த தரை போர் வந்து 1991 யாருக்கு இடையில நடக்கும் அப்படின்னா கோரி வர்சஸ் பிருத்திவிராஜ் அப்படின்னு சொல்ற ஒருத்தர். பிருத்திவிராஜ் அப்படிங்கிறவர் ராஜஸ்தானை சேர்ந்த சௌஹான் ஃபேமிலியை சேர்ந்தவர். சௌஹான் அப்படிங்கிறவங்க ராஜஸ்தான்ல இருக்க ராஜவம்சம். சௌஹான் அரசரான பிருத்திவிராஜ் சௌஹான் இவங்க 2 பேருக்கு நடக்கும். இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? படிச்சிருக்கீங்களா அது? ஓகே. பிருத்திவிராஜ் சௌஹான் ஆல்ரெடி படிச்சிட்டீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர். ஓகே. சோ கதைலாம் புரியுது. அதுல என்ன சொல்லணும், என்ன கதையா சொல்லணும்னா சொல்லுங்க. இதே நான் இப்ப என்ன டைம் கன்ஷனான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அவங்களோட பர்சனல் ஸ்டோரிஸ் அதெல்லாம் சொன்னோம்னா நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி மெடிவல் இந்தியா ரொம்ப ட்ரையான ஏரியா. ஓகேவா? இந்த முதலாம் தரைப்போர், இந்த தோர்ல வந்து கோரி முகமது வர்சஸ் பிருத்திவிராஜ் சௌஹான். ஏன்னா அவர் உள்ள வராரு, அவர் முதல்ல எதிர்க்கிறது பிருத்திவிராஜ் சௌஹான். அந்த பிருத்திவிராஜ் சௌஹானை அவர் தோக்கடிச்சிருவார் ஈஸியா. பிருத்திவிராஜ் சௌஹான் அவர் ஈஸியா தோக்கடிச்சிருவார். அப்போ பிருத்திவிராஜ் சௌஹான் அவர் தப்பு பண்ணிடுவார். இந்த கோரி முகமதை கொல்றதுக்கு வாய்ப்பு இருந்தும் அந்த இடத்துல கொல்லாம விட்டுருவார். அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. ஏன்னா ராஜபுத்திர அரசர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிரி கையில ஆயுதம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? விட்டுருவாங்க. சோ எதிரி கையில ஆயுதம் இல்லை அப்படின்னா விட்டுடுவாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ல இந்த பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த கோரி அப்படிங்கிறவரை கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் விட்டுருவாரு. அப்ப அந்த கோரியை வந்து காப்பாத்தி ஒரு குதிரை வீரன் தான் காப்பாத்தி கூட்டு போவோம். போனதுக்கு அப்புறம் அந்த கோரி என்ன பண்ணுவோம்னா உடனே ட்ரெயின் பண்ணி அடுத்த வருஷமே அட்டாக் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். அடுத்த வருஷமே அட்டாக் பண்றதா 2ஆம் தரையின் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் தரையின் போர் அப்படிங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷமே நடக்கும். ஸோ பேட்டில் ஆஃப் டெரைன் 2 1192 அதே கோரி வர்சஸ் பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்னு நடக்கும். இதுல யாருங்க ஜெயிப்பா? இதுல கோரி ஜெயிச்சிருவார். உடனே அட்டாக் பண்ணுவோம். சோ போன வாட்டி யார் ஜெயிச்சா அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌஹான் ஜெயிச்சா. அதனால அவன் கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருப்பான். என்ன ஒரு வருஷத்துல எப்படி உடனே ரெடி பண்ணிட்டு வர முடியும், நம்மளால முடியாத, நம்ம ஈஸியா தோக்கடிச்சிட்டோம் அப்படிங்கிறது. ஆனா கோரி தோத்துருவாரு. கோரி தோத்ததுக்கு மெயின் காரணம் இந்த பிருத்திவிராஜ் சௌஹானோட மாமனார் ஜெயச்சந்திரா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இந்த ஜெயச்சந்திரா அப்படிங்கிற ஒரு மாமனார் என்ன பண்ணுவாரு அப்படின்னா மற்ற ராஜபுத்திர அரசர்களை பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு ஹெல்ப் பண்ண விடாம தடுத்துருவாரு. ஏன் அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌஹான் அந்த ஜெயச்சந்திராங்கிற பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிருக்காரு. ஜெயச்சந்திராவோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிருப்பாரு. அது யாருக்கு பிடிக்காதுன்னா ஜெயச்சந்திராவுக்கு பிடிக்காது. இப்போ ராஜபுத்திர அரசர்கள் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த ஜெயச்சந்திராவோட பொண்ணுக்கு விவாகம் மனம் நடக்க ஆரம்பிக்கும். இப்படி மாலை போட்டு விவாகம் பண்ணணும்னா அவர் வந்து இதுக்குள்ள தூணுக்குள்ள ஒளிஞ்சிருப்பாரு. ஸோ விவாகம் நடக்கும்போது கரெக்டா வந்து தூண்ல இருந்து வெளியே வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. அது ஜெயச்சந்திராக்கு எல்லாரும் முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்தினானே அப்படின்னு சொல்லிட்டு அவருனால ஒரு மருமகனாலே ஒரு கோபம். அதனால மற்ற ராஜபுத்திர அரசர்களை அவருக்கு சப்போர்ட் பண்ண விடாம தடுத்துருவார்.
அப்படி சப்போர்ட் பண்ண முடியாம தடுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் இந்த போர்ல கொல்லப்பட்டுருவாரு. ஸோ முகமது கோரி முதல்ல இந்தியாவில ஜெயிக்கிறது யாருன்னா பேட்டில் ஆஃப் தரைன் 2ல தான் ஜெயிப்பார். ஸோ அதுக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டுன்னா ஜெயச்சந்திராவோட பெட்ராயல், அவரோட துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வர பிருத்திவிராஜ் சௌஹான் அந்த ஜெயச்சந்திராவோட பொண்ணு யார் அப்படின்னா சம்யுக்தா. அதுவும் பேருகளும் அதுவும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த சம்யுக்தாங்கிற பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார். இந்த சம்யுக்தாங்கிற பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணதான் ஜெயச்சந்திராவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மத்த யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சௌஹான் ஒரு படம் வந்துச்சுல, அந்த மாதிரி வந்து பிருத்திவிராஜ் சௌஹானோட படம். அதுல பாத்தீங்கன்னா அதுல காமிச்சிருப்பாங்க மாமனாரால பெட்ரே பண்ணப்பட்டிருப்பாரு. ஸோ சௌஹான்ஸ் வந்து முடிச்சுட்டாங்க. அதோட சௌஹான்ஸ் முடிஞ்சதுனால அடுத்து கோரி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோரி பொறுத்த வரைக்கும் அடுத்து வேற ஏரியா அட்டாக் பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்து யாரு கோரி அடுத்து உடனே இன்னொரு அட்டாக் பண்ண போவோம். அந்த அட்டாக்ல அவனை ஈஸியா எதிர்க்கிறது யாருன்னா ஜெயச்சந்திரா. ஸோ ஜெயச்சந்திராவுக்கும் கோரிக்கும் ஒரு சண்டை நடக்கும். அதுதான் என்ன போர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பேட்டில் ஆஃப் சந்தவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நோட் பண்ணி இந்த 3 பேட்டில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் சந்தவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப நடந்துச்சுன்னா 1194 ஜெயச்சந்திரா வர்சஸ் கோரி. இதுல ஈஸியா கோரி ஜெயிச்சிருவாங்க. ஜெயச்சந்திரா வயசானவர், அதனால அவரால் ஈடுபட முடியாது. ஸோ ஜெயச்சந்திரா கொல்லப்பட்டுருவாரு, கோரி ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறது பேட்டில் ஆஃப் டெரைன் 1, பேட்டில் ஆஃப் டெரைன் 2, அதுக்கு அடுத்து பேட்டில் ஆஃப் சந்தவார். ஸோ இந்த 3த்துல எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா ஆர்டர் படுத்த சொல்லுவாங்க. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் என்ன பேட்டில் சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு க்ரானாலஜிக்கல் ஆர்டர் படுத்த சொல்லுவாங்க, இல்லை இயர்ல மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஜெயச்சந்திராவையும் கொண்டுட்டு அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு வராரு. குஜராத்ல யாரை கொள்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன இடத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அடுத்து டோமர், சௌஹான், சொலாங்கி, பரமர், கடவாலா, சந்தேலர். இது என்ன அப்படிங்கறது நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ டோமருங்கிறவங்க எந்த ரீஜனை ரூல் பண்ணாங்க, இது ஒரு வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ டோமர் அப்படிங்கிறவங்க டில்லி ரீஜனை ரூல் பண்றாங்க. சௌஹான்ஸ் எங்க ரூல் பண்ணாங்கன்னா ராஜஸ்தான். சொலான்கிஸ்ங்கிறவங்க எங்க ரூல் பண்ணாங்கன்னா குஜராத். பரமர் அப்படிங்கிறவங்க மால்வா. கடவாலா அப்படிங்கிறவங்க கனோஜ் ரீஜியனை. சந்தேலர் அப்படிங்கிறவங்க புந்தல்காண்ட் ரீஜியன். ஸோ இது ஒரு வாட்டி மேட்ச் த ஃபாலோயிங்ல கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அவங்க 3 பேரையுமே தோக்கடிச்சுட்டு அதுக்கடுத்து யாரை தோக்கடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சௌகான் அரசர்களான விக்ரகராஜ், பிருத்திவிராஜ், பரமர், போஜர், அதுக்கடுத்து கடவாலா அரசர், யசோவர்மன், கீர்த்திவர்மன் எல்லாரையுமே அவர் தோக்கடிச்சுட்டு வந்தாரு கொஞ்சமா. அதுக்கப்புறம் மெயினா அவர் பண்ணது அவருக்கு கூட 2 அடிமைகளை அவர் கூட்டிட்டு வந்தார். ஸோ அதுதான் அடுத்து பார்க்கணும். அவரு வரும்போது 2 அடிமைகளை அவர் எப்பவுமே கூட கூட்டிட்டு வந்தாரு. ஸோ அதுல முதல் அடிமை யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குதுப்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அடிமை குதுப் உத்தீன் ஐபக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவர் கூட்டிட்டு வந்த ஃபர்ஸ்ட் அடிமை. ஸோ அவருக்கு கீழே முகமது கோரி கீழே 2 அடிமை இருக்கும். ஸோ இந்த அடிமையை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டெல்லிக்கு இன்சார்ஜா போட்டுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போறாரு. ஸோ டெல்லிக்கு இன்சார்ஜா பண்ணிட்டு போறாரு. 2வது அடிமை பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 அடிமை அவர் கூட்டிட்டு வர்றாரு. ஸோ முதல் அடிமை இது, 2வது அடிமை பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்தியார் கில்ஜியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்றதுன்னா இவர் தான் வந்து டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவராவது கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவர் ஒரு காட்டு முரடன் அப்படிங்கிற மாதிரி. நாலந்தா பல்கலைக்கழகம், அதுக்கடுத்து விக்ரமசீலா பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் வந்து அடிச்சு நொறுக்கி இருப்பார். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம், விக்ரமசீலா பல்கலைக்கழகம், அது எல்லாத்தையுமே வந்து அடிச்சு நொறுக்கி இருப்பாரு. ஸோ இவங்க 2 அடிமைகள். அப்போ குதுபுதீன் ஐபக்கோட அடிமைகள் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒன்னு முகமது கோரியோட அடிமைகள், ஒன்னு குதுபுதீன் ஐபக், 2வது பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. குதுபுதீன் ஐபக் முடிச்சுட்டு பக்தியார் முகமது கோரி என்ன ஆவாரு அப்படின்னா உடம்பு சரியில்லாம இறந்துருவாரு. அதுக்கப்புறம் அவரோட அடிமையான குதுபுதீன் ஐபக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடிமை வம்சம் அப்படிங்கறத தோற்றுவிப்பார். ஸோ அப்போ இங்க இருந்தா டெல்லி சுல்தானியம் ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல முஸ்லீம்ல ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணது முகமது பின் காசிம், அதுக்கு அடுத்து வந்து கஜினி முகமது. இவங்க 2 பேரும் வருவாங்க, பொருள் எடுப்பாங்க, போயிடுவாங்க. அப்படி வந்ததான் முகமது கோரி இந்தியாவில இருக்க 2 ரூலர்ஸை தோக்கடிக்கிறாரு. பிருத்திவிராஜ் சௌஹான், ஜெயச்சந்திரா தோக்கடிச்சுட்டு இங்க 2 அடிமைகளை அப்பாயிண்ட் பண்ணிட்டு வெளியே போறாரு. போறப்ப அவர் இறந்துடுறாரு.
அவர் இறந்ததுனால அங்க இருக்க ஒரு அடிமையான முகமது கோர் இறந்ததுக்கு அப்புறம் குதுப்புதீன் ஐபக் வந்து டெல்லி அரியணையில உட்கார்ந்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் தான் டெல்லி சுல்தானத்தை தோற்றுவிச்சு. கொஸ்டின் என்ன கேட்கலாம், டெல்லி சுல்தானத்தை தோற்றுவிச்சவர் யாருன்னா குதுப்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 4 வம்சம் இருக்கு. அது மாம்லுக் வம்சம் இல்லைன்னா அடிமை வம்சம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து கில்ஜி வம்சம், துக்ளக் டைனாசிட்டி, சையத் டைனாசிட்டி, லோடி டைனாசிட்டி, 4 வம்சம் இருக்கு. இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா இந்த 4 வருஷத்தையும் ஆர்டர் பண்ண சொல்லி கொஸ்டின் கேட்கலாம், இயர் வச்சும் கொஸ்டின் இருக்கு. அதை அப்படியே நோட் பண்ணி அந்த 4 வருஷம் ரொம்ப முக்கியம். டெல்லி சுல்தானையும் எத்தனை வம்சமா பிரிஞ்சிருக்குன்னா 5 வம்சமா பிரிஞ்சிருக்கு. அந்த 5 வம்சமும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதோட ஆர்டரும் கொஸ்டின் கேட்பாங்க, அதோட இயரும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 1206 இருந்து 1290 வரைக்கும் அடிமை வம்சம். அந்த அடிமை வம்சத்துல கடைசி அரசரை கொண்டுட்டு அடுத்து வர்றது கில்ஜி வம்சம். அதுக்கு அடுத்து கில்ஜியில கடைசி அரசரை கொண்டுட்டு அதுக்கு அடுத்து வர்றது துக்ளக் வம்சம், அதுக்கு அடுத்து சையத் வம்சம், லோடி வம்சம் சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது இந்த 5 வம்சத்தை பத்தி தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது முடிஞ்சிடும். லஞ்சுக்கு அப்புறம் அது மதியம் பார்க்கறது அடுத்த டாபிக் வரும். இன்னைக்குலாம் டெல்லி சுல்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிடும். 2 ஹவர்ஸ் இருக்கு. ஸோ முடிக்கிறது கரெக்டா இருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததில்ல, இது வரைக்கும் பார்த்த எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான். அது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. அதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே தான். குரூப் 4ல 15 क्वेश्चन வரும். அது மாடர்ன் இந்தியால 10 क्वेश्चन கேட்பாங்க. ஏன்ஷியன்ட் மெடிவல் ரெண்டும் சேர்த்து 5 क्वेश्चन கேட்பாங்க. சோ அதுல இந்த டெல்லி சுல்தானே ரொம்ப முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் வரது அடிமை வம்சமா. அடிமை வம்சத்துல ஃபர்ஸ்ட் வரவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குதுப்புதீன் ஐபக். அவர் 4 வருஷம் தான் பதவியில இருக்கார். 12/6 இருந்து 12/10 வரைக்கும் தான் இருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் வரவர் குதுப்புதீன் ஐபக் நோட் பண்ணி வச்சு. இவங்களுக்கு ஏன் மம்லக் வம்சம்னு பேர் இருக்குன்னா, மம்லக் அப்படின்னா அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஸ்டின்ல கேட்பாங்க. மம்லக் அப்படின்னா அடிமை, எந்த மொழியில அடிமைனா அரபுல, அதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. மம்லக் அப்படின்னா என்ன அப்படின்னா, மம்லக்னா அடிமை, அது எந்த மொழியில அடிமை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அரபிக் மொழியில. ஃபர்ஸ்ட் இவர் எங்க கேபிட்டல்ல இருந்தாருன்னா லாகூர் தான் இவரோட கேபிட்டல். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெல்லிக்கு கேபிட்டலா மாத்துவாரு. சோ அதுக்கப்புறம் இவர் மெயினா இவர் ஒரு மசூதி கட்டியிருப்பார். குவாத்துல் இல் இஸ்லாம் அப்படிங்கிற மசூதி கட்டியிருப்பார். ஃபர்ஸ்ட் லாகூர், ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லாகூர், அதுக்கப்புறம் டெல்லிக்கு மாட்டியிருப்பார். குவாத்துல் உல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மசூதி கட்டியிருப்பாரு. இந்த மசூதி தான் இந்தியாலேயே ஓல்டஸ்ட் மசூதி. அது ரொம்ப முக்கியம், இவரு கட்டினது. ஸோ ஃபர்ஸ்ட் வரது ஒரு பாயிண்ட் நோட் வச்சுங்க. மேல அடிமை வம்சம்ங்கிறது ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு கீழே குதுப்புதீன் ஐபக்குள்ள 2 பாயிண்ட். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் கட்டின குவாத்துல் இஸ்லாம், உல் இஸ்லாம் அப்படிங்கிற மசூதி. அந்த மசூதி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெல்லியில கட்டியிருப்பாரு. இதுதான் இங்க கொஸ்டின், இதுதான் இங்க கொஸ்டினா கேட்பாங்க. வேற எதுவுமே கொஸ்டின் கிடையாது. சிம்பிளா புக்ல இருக்கிறது தான் கொஸ்டின் வரும். சோ இதுலதான் டவுட் இருக்கா? ஓகே தானே? சோ அடுத்து குதுப் மினார் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்க. குதுப் மினாருக்கு இவர் தான் ஃபவுண்டேஷன் போட்டது. ஆனா இவர் கட்டல. குதுப் மினாருக்கு ஃபவுண்டேஷன் தான் போட்டிருப்பாரு. அதுக்குள்ள இவர் இறந்துருவாரு. இவருக்கு அடுத்து வர அரசர்கள் தான் குதுப் மினார் கட்டுவாங்க. சோ குதுப் மினாருக்கு இவர் ஃபவுண்டேஷன் போட்டாரு. இது 2வது ரொம்ப முக்கியம். டெல்லியில இருக்கு குதுப் மினார், டெல்லியில இருக்கு. அது ஃபவுண்டேஷன் இவர் போட்டிருப்பாரு. பட் இதுக்கப்புறம் வந்தவங்க தான் கட்டியிருப்பாங்க. இவர் ஜஸ்ட் ஆரம்பிச்சு வச்சிருப்பாரு. இவருக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா லக்பாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்பாஷ் அப்படின்னா இவரோட நிக்நேம். லக்பாஷ்னா லட்சம், யார் இவரை தேடி வந்தாலும் லட்சமா அள்ளி கொடுப்பாரு. அதனால இவர் பேரு லக்பாஷ். சோ லக்பாஷ் அப்படின்னா என்னன்னா, யார் இவர் பார்க்க வந்தாலும் லட்சமா அள்ளி கொடுப்பாரு. சோ அப்போ ரொம்ப ஒரு பெரிய மனுஷன். குதிரையில போலோ கேம், போலோன்னு ஒரு கேம் இருக்கு. அந்த போலோ கேம் விளையாடும் போது இறந்துருவாரு. சோ போலோ எதுல இறந்தாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. போலோ கேம். இப்போ குதுப்புதீன் ஐபக்ல 4 பாயிண்ட் தான். இதுதான் என் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் குவாத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற மாஸ்க் கட்டுறாரு. அது எங்க இருக்கு? டெல்லியில. 2வது குதுப் மினார் ஃபவுண்டேஷன் போடுறாரு. 3வது லக்பாஷ் அப்படிங்கிறது இவரோட நிக்நேம். போலோ கேம் விளையாடும் போது இறந்துடுறாரு. எப்போ அப்படின்னா 12/10 அவ்வளவு. சோ இதோட குதுப் மினார் குதுப்புதீன் ஐபக் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. இந்த ஐபக் அப்படிங்கிறவருக்கு இவரை பொறுத்த வரைக்கும் வேற என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், அதே தின்கா சோப்ரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதையும் இவர் பில்ட் பண்றாரு. அதுவும் நோட் பண்ணீங்க. அதுவும் டெல்லியில தான் இருக்கு. அதை தின்கா சோப்ரா, இது ஒரு பில்டிங். இதுவும் டெல்லியில தான் இருக்கு. மொத்தம் 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. சோ அதை தின்கா ஜோன்பரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தின்கா ஜோன்பரா, இது சாரி ஜோன்பரா, சாரி அதை தின்கா
ஜோன்ப்ரா எங்க இருக்குன்னா ஆஜ்மீர், டெல்லியில ஆஜ்மீர், ஆஜ்மீர்ல கட்டினார். ஸோ இதுதான் இது இவரை பத்தி இன்னொரு பாயிண்ட். சதை தின்க சோப்ரா ஆஜ்மீர்ல இருக்கு. இது என்ன அப்படின்னா சான்ஸ்கிரிட் காலேஜ் சைட், சான்ஸ்கிரிட் படிக்கிறதுக்கான ஒரு காலேஜ், அவ்வளவுதான் பாயிண்ட். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் பாயிண்ட். ஸோ குதுப்புதீன் ஐபக் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா? ஸோ குதுப்புதீன் ஐபக் பொறுத்த வரைக்கும் யாரால அவர் நியமிக்கப்படுறாரு? முகமது கோரியால நியமிக்கப்படுறாரு. 2 பேர் நியமிப்பாங்க. ஒன்னு குதுப்புதீன் ஐபக், இன்னொன்னு பக்தியார் கில்ஜி. அந்த பக்தியார் கில்ஜி தான் நாலந்தா பல்கலைக்கழகம், விக்ரமசிலா பல்கலைக்கழகத்தெல்லாம் அடிச்சு நோக்கி ஃபுல்லா எஜுகேஷனை காலி பண்ணது. இவரு அரியணையை எடுத்துப்பாரு டெல்லி. ஆனா இவர் டெல்லியை கேபிட்டலா அறிவிப்பாரு. ஆனா டெல்லிக்கே வராத அரசர், டெல்லிக்கே வர மாட்டார், லாகூர்ல இருந்தே இறங்குவார். லாகூர்ல தான் ஃபர்ஸ்ட் கேபிட்டல், அதான் டெல்லிக்கு மாத்துறாருன்னு பார்த்தோமா. ஆனா இவர் டெல்லிக்கே வர மாட்டார், லாகூர்லயே இறந்துருவாரு. லாகூர்லயே ஒரு அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனா டெல்லிக்கே வராம டெல்லியை ரூல் பண்ண அரசர் யாருன்னா குதுப்புதீன். இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எந்த ரூலர் டெல்லிக்கே வராம டெல்லி இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லாகூர். அதுக்கப்புறம் மாத்துறாங்க. என்ன லாங்குவேஜ்? லக் பாஷா அப்படின்னு சொல்லப்படுறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குதுப் மினாருக்கும் ஃபவுண்டேஷன் போட்டது. அது அந்த குதுப் மினார் யாரோட நினைவா கட்டினதுன்னு பார்த்தோம். இதுவும் நோட் பண்ணி வச்சு. ஸோ குதுப் மினார் யாரோட நினைவா அப்படின்னா குவாஜா குதுப்புதீன் பக்தியார் இவரோட நினைவா கட்டினது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சு. குதுப் மினார் கட்டினாரு, ஃபவுண்டேஷன் போட்டாருன்னு தெரியும். ஆனா யாரோட நினைவா கட்டினாங்கன்னா சூஃபி செயின்னா இஸ்லாம்ல ஒரு சூஃபிசம்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல எப்படி இந்துசம்லயே வைஷ்ணவம் சைவம்னு இருக்குல்ல, அது மாதிரி இஸ்லாம்ல சூஃபிசம்னு ஒன்று இருக்கும். அதுல கவாஜா குதுப்புதீன் பக்தியார் அப்படிங்கிற ஒரு துறவிக்காக ஒரு இது கட்டுவாரு. அதுக்கு அடுத்து இந்த குதுப்புதீன் ஐபக் பொறுத்த வரைக்கும் அவரோட மசூதி இங்கேயே இறந்து குதிரையிலிருந்து தவறி விழுந்து லாகூர்ல அடக்கம் பண்ணிடுவாங்க. இவருக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் வந்து ஏபிள் கிடையாது. அந்த பையன் வந்து ராஜாவாக தகுதி இல்லாத ஒருத்தர். அதனால அவருக்கு அடுத்து அவர் மருமக பவருக்கு வந்துடுவார். பொண்ணை கட்டுனா அவர் பையன் வந்து ஆரம்பிச்சான், அவன் தான் வருவான். அவன் என்ன பண்ணுவான்? தகுதி இல்லாதனால அவர் பையனை தோக்கடிச்சுட்டு அவர் மருமக பவருக்கு வந்துடுவார். ஸோ அந்த மருமகன் தான் யாருன்னா இல்துமிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது பெரிய அரசர் யாருன்னா இல்துமிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். இதுலதான் டவுட் இருக்காது பார்த்ததுல. ஓகே தானே? டெல்லி சுல்தானேட் ஸ்டார்டிங் புரியுதுல எப்படி? இந்த இல்துமிஷுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இல்துமிஷ் யாருன்னா குதுப்புதீன் ஐபக் யாரோட அடிமை? முகமது கோரியோட அடிமை. அந்த குதுப்புதீன் ஐபக்கோட அடிமை தான் இல்துமிஷ். அடிமைக்கு ஒரு பொண்ணு, அடிமைன்னா ஒண்ணும் இல்லை, யாரும் இருப்பாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க. அவங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்க பையன் மாதிரியே வளர்த்துவாங்க. கடைசியில் அவர் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த இப்போ அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா இல்துமிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லேவ் ஆஃப் அ ஸ்லேவ். ஸோ ஸ்லேவ், இதுவும் ஸ்லேவ் தான். ஸ்லேவ் ஆஃப் அ ஸ்லேவ்னா அடிமையின் அடிமை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா இல்துமிஷ். அதே ஒரு போயிடுச்சு. ஸோ அடிமையின் அடிமை அப்படின்னு அழைக்கப்படுவாரு. இவரு பொறுத்த வரைக்கும் இவரு வந்த உடனே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதுல இவரு தான் டெல்லி கேபிட்டலுக்கு வராரு. குதுப் மினாரை கட்டி முடிக்கிறார். எத்தனை அடினா 238 ஃபீட் கட்டி முடிக்கிறார். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வந்து அதை ஆல்டர் பண்ணுவார். அது யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப குதுப் மினார் வச்சு கொஸ்டின் கேட்கும்போது அதை ஃபவுண்ட் பண்ணது யாரு, ஃபவுண்டேஷன் போட்டது யாரு, அதை முழுசா கட்டி முடிச்சது யாரு, அதுக்கு அடுத்து அதுக்கு ஆல்டர் பண்ணது யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. 3 பாயிண்ட் நம்ம படிக்கணும் அதுல. ஸோ இது பொறுத்த வரைக்கும் வேற என்ன அப்படின்னா முதல்ல சில்வர் தங்கா காப்பர் ஜெட்டல் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் அவர் தான். அதுக்கப்புறம் இக்தா சிஸ்டம் அப்படிங்கிற அந்த 3 இவர் கொண்டு வந்து 3 சிஸ்டம். இப்ப நம்ம பயன்படுத்துற சில்வர் காயின், அந்த சில்வர் காயின் கொண்டு வந்திருக்காரு, காப்பர் காயின் கொண்டு வந்திருக்காரு. இந்த 2 காயின் கொண்டு வந்திருக்காரு. சில்வர்லயும் காயின் கொண்டு வந்திருக்காரு. இப்ப நம்ம 500 ரூபா நோட்டுனா நோட்ல இருக்கு, சில்வர்னா காயின் இருக்கு. எது வேல்யூ அதிகம்? நோட்டுக்கு தான் வேல்யூ அதிகம். அந்த மாதிரி சில்வர் தங்காக்கு வேல்யூ அதிகம். அதுக்கு அடுத்து காப்பர் புரியுது. வந்து 12, 10, 11, 14 முடிச்சிருக்கேன். அதை நம்ம பார்ப்போம். எக்ஸாக்டா தெரியல, நான் பார்த்து சொல்றேன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இக்தா சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இக்தா முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இக்தா சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு ராஜா, எனக்கு கீழே நிறைய படைத்தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நிறைய படைத்தளபதிகள் இருப்பாங்க. இதுதான் சிஸ்டம். அப்ப இந்த ராஜா இவனுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு லேண்ட் அவன்கிட்ட கொடுத்துருவார், ஒரு கிராமத்தை அவன்கிட்ட கொடுத்துருவார். அந்த கிராமத்துல இருந்து வர்ற ரெவன்யூ அவனுக்கு, அந்த ரெவன்யூ வச்சு அவன் இந்த ஆர்மியை மெயின்டைன் பண்ணுவான். எப்பெல்லாம் ராஜாவுக்கு போர் தேவைப்படுதோ அப்ப இந்த ஆர்மியை எடுத்து அவன் ஹெல்ப் பண்ணுவான். இதுதான் இக்தா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் டவுட் இருக்கா?
நான் ஒரு ராஜா, எனக்கு கீழே ஒரு 10 படைத்தளபதிகள் இருக்காங்க. அந்த 10 படைத்தளபதிகளுக்குள்ள ஒருத்தனுக்கு கீழே 500 பேர் இருக்காங்க. நான் ஒரு லேண்ட, ஒரு கிராமத்தை ஒரு தளபதிக்கு எழுதி வச்சேன். அந்த லேண்ட் என்ன வருமானம் வந்தாலும் அந்த தளபதிக்கு தான். அதை வச்சு அவன் என்ன பண்ணலாம்னா ஒரு ஆர்மியை மெயின்டைன் பண்ணும். அதுதான் அவனோட வேலை. ஸோ இதுதான் இக்தா சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த 3 ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து இவரோட பீரியட்ல செங்கிஸ்கான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். செங்கிஸ்கானோட படை வந்து இவரை அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஆனா இவர் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க உள்ள வராம தடுத்துருக்காங்க. ஸோ மங்கோல் இன்வேஷனை தடுத்த அரசர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. இல்துமிஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மங்கோல் படையெடுப்பை தடுத்த அரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இல்துமிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இக்தா சிஸ்டம் இருக்குல்லங்க, இந்த இக்தா சிஸ்டம் வாங்குற அந்த படைத்தளபதி வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இக்தாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்தாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இக்தா சிஸ்டம் வந்து யாருக்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்கள இக்தாதார்னு சொல்லுவாங்க. இந்த இக்தாதார் அப்படிங்கிறவங்கள 3 வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திட்டே இருப்பாங்க. ஒரே ஆளை கண்டினியூஸா வச்சுட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ராஜாவோட பெரிய ஆளா இருக்காது அப்படிங்கிறதுக்காக 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாத்திட்டே இருப்பாங்க. இப்ப நீ படைத்தளபதியா, உனக்கு போயிட்டு வேற ஒருத்தர் வந்து அந்த மாதிரி மாத்திட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்து அந்த டோம்லாம் தெரியும், டோம்னு சொல்லுவாங்க. டோம்னா நம்ம மசூதி பார்க்கல, டாம், அந்த டாம் பில்டிங்கை கட்ட ஆரம்பிச்சதே இவர் தான். ஸோ டாம் பில்டிங்னா அந்த மசூதிலாம் ஒரு மாடல் இருக்குல்ல, கும்பு வச்ச மாதிரி, அந்த பில்டிங்கை கட்ட ஆரம்பிச்சதே இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து மங்கோல் இதை வந்து தடுத்தது இவர் தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கு அடுத்து வேற என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு அடுத்து இவர் பையன் இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இவர் பொண்ணதான் வந்து பதவியில உட்காராங்க. அவர் பொண்ணுதான் யாருன்னா ரஷ்யா. ஸோ ரஷ்யாங்கிற ஒரு பொண்ணை இவருக்கு சக்சஸரா இவரே அறிவிச்சிருவாரு. ஸோ முன்னாடியே இவர் அறிவிச்சிருவாரு இவருக்கு சக்சஸரா. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இதோட முக்கியமான போர் என்ன அப்படின்னா தேர்ட் பேட்டில் ஆஃப் தரை. முதலாம் தரை போர் யார் சம்பந்தப்பட்டது? முதலாம் தரை போர் பிருத்திவிராஜ் சௌகான் வர்சஸ் கோரி. யார் ஜெயிப்பா அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌகான். இரண்டாம் தரை போர் வந்து கோரி ஜெயிப்பாரு. இது மூன்றாம் தரை போர். இது யால்டஸ் அப்படிங்கிற ஒருத்தரை தோக்கடிப்பாரு. புரியல? அது வந்து பேட்டில் ஆஃப் சண்டவர். அது வந்து வேற பாயிண்ட். தரைன் அப்படிங்கிற இடத்துல நடக்கிறதுனால தரைன் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல 3வது போர் நடக்கும் 1214. யாரை தோக்கடிப்பாருன்னா யால்டஸ் அப்படிங்கிற. இது நோட் பண்ணி வச்சு. அடுத்து ரஷ்யாங்கிறது இவர் டாக்டர். அவரோட டாக்டர் தான் அவர் சசதரா சொல்லியிருக்காரு. அதனால இவங்க வந்து இவர் தான். சோ கோரி போயிட்டாரு. கோரி கட்டி ஐபக் வர்றாரு. ஐபக்கோட பையன் தான் ஆரம்ஷா. அவன் ப்ராப்பரான ஆளா இல்லாதனால ஆரம்ஷாவை கொண்டுட்டு இல்துமிஷ் வந்துடுறாரு. இல்துமிஷோட பசங்க சரியில்லைன்னு அவருக்கே தெரியுது. அதனால அவர் பொண்ணு அவர் அப்பாயிண்ட் பண்றாரு. இதுல இந்த இக்தாதார் பார்த்தோம் அவர் கொண்டு வந்தது, காப்பர் ஜிட்டல் அவர் கொண்டு வந்தது, சில்வர் தங்கா அவர் கொண்டு வந்தது. இது போக அவர் என்ன பண்ணாருன்னா அவரு கேள்வி கேட்பாங்கல்ல, அவருக்கு அடுத்து வருவாங்க. அதனால அவர் கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு 40 பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்குவார். 40 men group. ஸோ குரூப் ஆஃப் 40 men அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்க சலிசா அப்படின்னு சொல்லுவாங்க. சலிசானா என்னன்னு கேட்பாங்க. ஸோ சலிசா அப்படின்னா 40 பேர் கொண்ட ஒரு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேர் வந்து டர்கன் ஐ சகல்கானி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து இதெல்லாம் முஸ்லீம் நேமா தான் இருக்கும், வேற வழி இல்லை. டர்கன் ஐ சகல்கானி அப்படின்னு சொல்லப்படும். சோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 40 பேர். இந்த 40 பேர் தான் அவரு கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரா ஒரு 40 நோபல்ஸ் உருவாக்கி நான் அவருக்கு பதிலா நான் ரூல் பண்றேன். ஏன்னா நான் வருமானமா இருந்தாலும் நான் அடிமையாவே இருந்தாலும் அவரோட நான் ஏபிள் பர்சன் சொல்லிட்டு ஒரு 40 பேர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இந்த 40 பேர் என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. சோ இதுதான் இதுல கொஸ்டின் கேட்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்கு? இது வரைக்கும் பார்த்த 2 டாபிக்ல சோ புதுப்புதி ஐபக்லயும் எந்த டவுட்டும் இல்ல, இல்துமிஷ்லயும் அவருக்கு. சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது அவங்க மகளான ரஸியா. சோ இல்துமிஷ்ல ரொம்ப முக்கியம் வேற என்ன பாயிண்ட்னா இதான் அந்த புதுப்பின 243 ஃபீட். அவர் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருப்பாரு. ஒரு 243 ஃபீட்டுக்கு கட்டியிருப்பாரு. வேற செங்கிஸ்கான் வந்தது ரொம்ப ரொம்ப முக்கியம். செங்கிஸ்கான் வந்து யார்கிட்ட ஆதரவு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சோ செங்கிஸ்கான் யாரை துரத்திட்டு வருவாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஜலாலுதீன் அப்படிங்கிற பர்சனை தான் துரத்திட்டு வருவார். ஸோ செங்கிஸ்கான் அப்படிங்கிறவங்க அவங்களோட எதிரியான ஜலாலுதீன் அப்படிங்கிற குவாரிஜம் ஜா ஷலாலுதீன் நோட் பண்ணி வச்சுங்க.
இவரை தான் துரத்திட்டு வருவாங்க. அவர் இங்க வரும்போது யாருக்கிட்ட அடைக்கலம் கேட்பாருன்னா இல்துமிஷ் கிட்ட, செங்கிஸ்கான் என்னை துரத்திட்டு வராரு, அதனால நீங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்தீங்கன்னா எனக்கு பரவாயில்ல, நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்காக நான் அவரை எதிர்த்துக்கிட்டேன் அப்படின்னா அவரு என்ன கொண்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடைக்கலம் வராம தடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அடைக்கலத்தை தடுத்ததுனாலதான் என்ன ஆகும், அவ்வளவு பெரிய செங்கிஸ்கானோட இன்வேஷன் இங்க வராம தடுத்திருப்பாரு. அதுக்கு 40 பேர் கொண்ட குழு, அதுக்கு பேர் தான் சகல்கானி அல்லது 40 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அந்த இக்தாதார், இக்தானா நிலங்கள் வழங்குறது, அந்த நிக்தா அப்படிங்கிறது போர்க்காலத்துல சுல்தானுக்கு உதவி பண்ணணும். அந்த இக்தால இருந்து வர நிலத்துல இருந்து வர வரி வசூல் அவங்களுக்குள்ளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வருஷத்துக்கு ஒருக்கா இக்தாதாரை மாத்திட்டே இருப்பாங்க, ஏன்னா ஒரு பர்சனே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் இவரோட டோம்பு வடிவங்கள். டோம்போட ஃபாதர் ஆஃப் டோம் பில்டிங் பார்த்தோம்னா இந்த மாதிரி பில்டிங்ஸ் அவங்க தான் நிறைய கட்டியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் குதுப்புதீன் ஐபக், அதுக்கு அடுத்து இல்துமிஷ். ஸோ 3வது வர்றது ரஸியா சுல்தான், 4வது வர்றது பால்பன் வருவாங்க, அதுக்கு அடுத்து நசுருதீன். அதெல்லாம் பார்த்துக்கலாம். 3வது பார்க்க போறோம். ஸோ இதுல ரஸியா சுல்தான் ரொம்ப முக்கியமான ஒரு பெண். டெல்லியை ஆண்ட ஒரே பெண்மணி இவங்க தான், அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெல்லிய பெண்கள் ஆண்டதே கிடையாது, அப்படிப்பட்ட டெல்லியை ஆண்ட ஒரே பெண்மணி யாருன்னா இவங்க. சோ இவங்க எதுக்கு 4 வருஷம் தான் ஆண்டிருப்பாங்க. 1236 இருந்து 1240 வரைக்கும் தான் ஆண்டிருப்பாங்க. இவங்க ஆள்றது யாருக்கு பிடிக்காது அப்படின்னா, அவங்க ஒரு 40 பேர் அப்பாயிண்ட் பண்ணார்லங்க சகல்கானின்னு சொல்றது. அந்த 40 பேர் வந்து எப்படி ஒரு பொண்ணு ரூல் பண்ணலாம், நாம 40 ஆண் இருக்கோம், நம்மள எப்படி ஒரு பொண்ணு இருக்கும். இந்த காலத்திலேயே ஒரு பொண்ணு வந்து மேல வந்துட்டா என்ன பண்றாங்க, எப்படி ஒரு பொண்ணு வரலாம் அப்படின்னு. அப்ப அந்த காலத்துல எப்படின்னு இருக்கும், அதுவும் முஸ்லீம்ல எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அவங்க இதை எதிர்த்திருப்பாங்க. அப்ப கொஸ்டின் கேட்கும்போது இந்த சகல்கானி அப்படிங்கிறவங்க ரஸியா சுல்தானுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு ஒரு கொஸ்டின் கொடுத்தா இருக்கும். அவங்க சப்போர்ட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த பாயிண்ட் நோட் பண்ணிச்சு. சகல்கானிங்கிறது இவங்க பவருக்கு வருது அவங்களுக்கு பிடிக்குது. அவர் பொண்ணை வந்து சக்சஸ்ஃபுல்லா பவர்ல உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா அவர் இறந்த உடனே இந்த சகல்கானி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவரோட தம்பி இருக்காங்கல்ல இல்துமிஷோட பையன், அவனா பவர்ல உட்கார வைப்பான். அவன் ஒரு பப்பட், அவன் டம்மியான ஆளு. அவன் பப்பட் ஆனே பவர் யாருக்கு போயிருந்தா இல்துமிஷோட ஒய்ஃப்க்கு போயிடும். சோ இல்துமிஷோட ஒய்ஃப் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. ஏன்னா மகன் தான் பவர்ல இருக்கான், மகள் பவருக்கு வரது பிடிக்கல, அவங்க அம்மாவுக்கும் மகள் பவருக்கு வரது பிடிக்கல, பையனை பவர்ல உட்கார வச்சுட்டு அம்மா ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அதை பார்த்த உடனே அவங்க பவருக்கு வந்தோடனே நாடு ரொம்ப மோசமாயிடும். ஸோ இது திடீர்னு இப்ப நீங்க நாளைக்கு விஜய் சிஎம் ஆனா என்ன ஆகும், உங்களுக்கே விஜய் சிஎம் ஆனா அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உள்ள என்ன நடக்குங்கிறது ஏதாவது தெரியுமா, எதுவுமே தெரியாது. நம்ம சும்மா படம் பார்க்கறவங்க இருக்காங்க, அவங்க சிஎம் சீட்டு அந்த மாதிரி. ஒரு பையன் அப்படி ஆன உடனே அவங்க அம்மா அந்த கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. அம்மா கண்ட்ரோல் எடுத்து இன்னும் இதாகும். இவன் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கும் பையனுக்கும் எதிராக சண்டை போட்டு 2 பேரையும் தோக்கடிச்சு திருப்பி இவன் பவருக்கு வரும். ஸோ அதுதான் இவரோட ரொம்ப முக்கியமான விஷயம், ரஸியா சுல்தான் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏராளமான தடைகளை தாண்டி இவங்க பதவிக்கு வருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை முக்கியமா இவங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு அடிமை வச்சிருப்பாங்க. அந்த அடிமை யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. இவங்களோட அடிமை யார் அப்படின்னா யாக்கூத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜலாலுதீன் யாக்கூத். அது நோட் பண்ணி வச்சுங்க. அந்த அடிமை எந்த நாட்டை சேர்ந்தவன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அபிசீனியன் ஸ்லேவ். அபிசீனியன்னா ஆப்பிரிக்கால இருக்க ஒரு நாடு. சோ அபிசீனியன் அடிமையான ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு இது. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த 40 பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மக்களை வச்சு கோச்சு பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ 40 பேரு அவங்க அண்ணனை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவங்க அண்ணன் சரியா ஆட்சி பண்ணுவாங்க. இவங்க மக்கள் எல்லாத்தையும் இவங்க சப்போர்ட்ல செய்திருக்கு. நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணோம்ல, நம்ம தானே மாத்துருவாங்க. அந்த மாதிரி மக்களை வச்சு தேர்ந்தெடுக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அரசியல். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது நோட் பண்ணி வச்சு. ஸோ அது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அரசு இவங்க தான். இந்த பர்கா போடுவாங்கல்ல, அந்த பர்காலாம் போட மாட்டேன், நான் ஆம்பளை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் பண்ண முதல் பெண்மணி. அதெல்லாம் முக்கியமானு கேட்டா ஸ்டேட்மெண்டா கொடுப்பாங்க. குரூப் 4ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினும் வரும். ஸ்டேட்மெண்டா கொடுக்கும்போது இதை பத்தி எல்லாம் கொஸ்டினா ஸ்டேட்மெண்டா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க காயின் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ காயின் ரிலீஸ் பண்ணும்போது அந்த காயின்ல இவங்க போட்டோ இருக்க மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் ஒன்று. ஸோ இவங்க ரிலீஸ் பண்ண காயின்ஸ்ல இவங்க போட்டோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை என்னென்ன அழைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பில்லர் ஆஃப் உமன் அப்படின்னு அழைச்சுக்கிட்டாங்க. இது பெண்களின் தூண் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சுக்கிட்டாங்க. இவங்களே பில்லர் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அழைச்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து
ஓப்பன் தர்பார், ஓப்பனா யாருனாலும் கவர்மெண்ட் கேள்வி கேட்கலாம், அது எல்லாத்தையும் பண்ணாங்க. 3.5 வருஷம் தான் ரூல் பண்ணாங்க, இருந்தாலும் சூப்பரா ரூல் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட அடிமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அபிசீனியால இருந்து ஒரு அடிமையை வந்திருப்பாங்க. அந்த அடிமைக்கு இவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கதை அந்த டைம்ல கிளப்பி விட்டாங்க. ஒரு ராணி மேல கட்டப்பெயர் ஏற்படுத்தணும்னா அந்த அடிமைக்கு இவங்க ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அதுதான் என்ன அப்படின்னா அமீர் ஐ அகோர் அப்படின்னு சொல்லிட்டு அமீன் ஐ அகோர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ராயல் பதவி, ஒரு ராயல் ஸ்டேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு பதவி அவங்க கொடுத்துருப்பாங்க. அடிமைகளுக்கெல்லாம் இவங்க தான் டாப் அடிமை அப்படிங்கிற மாதிரி ராயல் ஸ்டேபிள்ஸ் அதோட மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு அது பதவி கொடுத்துருப்பாங்க, அமீன் ஐ அகோர். அப்ப அமீன் ஐ அகோர்னா என்னன்னு கொஸ்டின் கேட்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க ரஷ்யாவை வந்து ரஷ்யாவுக்கு டெல்லியில ரொம்ப ஃபேமஸ். ரஷ்யாவை தாண்டி டெல்லியில் எதுவுமே பண்ணிட முடியாது. அப்ப அந்த 40 பேருக்கு ஒரு பொறாம வராங்க. ஸோ 40 பேர் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பஞ்சாப்ல ஒரு புரட்சி ஏற்படுத்திடுவாங்க. ஸோ ரஷ்யா டெல்லியில இருந்தாதானே பிரச்சனை, டெல்லியை விட்டு அவங்க வெளியே அனுப்பும். இப்போ பஞ்சாப்ல கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா ரஷ்யாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவன் பேர் மாலிக் அல்தூனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாலிக் அல்தூனியா அப்படிங்கிற ஒரு பர்சனை வச்சு பஞ்சாப்ல ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து மாலிக் அல்துனியா அப்படிங்கிற ஒரு பர்சனை வச்சு பஞ்சாப்ல பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. அந்த இடத்துல போகும்போது மாலிக்க பார்த்து இவங்க டெல்லி விட்டு கிளம்பணும் இல்லை, டெல்லியில தான் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. டெல்லி விட்டு போகும்போது போற வழியில யாக்கூத்தை கொண்டுருவாங்க, யாக்கூத் கூட தான் போவாங்க, யாக்கூத்தை கொண்டுருவாங்க. அந்த மாலிக் கிட்ட தோத்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாலிக் வந்து இவருக்கு ஜெயில போட்டுருவாங்க. அப்ப ரஷ்யா அவங்க டீல் பேசுவாங்க, நான் தான் அரசியாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்ப நீ என்ன ஆட்டோமேட்டிக்கா அரசன் ஆயிடுவேன். அப்ப 2 பேரும் சேர்ந்து போய் டெல்லி இருக்கணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசுவாங்க. அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி ராணியா இருந்து திருப்பி வர வழியில மறுபடியும் அவங்க பையன் அவங்க அண்ணனால கொல்லப்பட்டு 2 பேருமே கொல்லப்பட்டுருவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டெல்லிக்கு திரும்பி வர வழியில கொல்லப்பட்டுருவாங்க. ஸோ இப்படிதான் ரஷ்யா அப்படிங்கிற ஒருத்தவங்களோட இது முடிஞ்சிடும். இது நீங்க எப்படி கதையா எழுதணுமோ கேளுங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ கதையா எழுதினாலும் ஓகே தான், இல்லை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் உங்களோட விருப்பம் தான். ஸோ கதை உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்க ஞாபகம் வரணும்னா எழுதிங்க. ஸோ அந்த மாலிக் அல்தூனியாவை அவங்க கல்யாணம் பண்ணிட்டு டெல்லிக்கு வர வழியில அவங்க கொல்லப்பட்டுருவாங்க அவங்களால. ஸோ அந்த ஒரு பேட்டில் அவங்க இறந்து எப்ப இறப்பாங்க அப்படின்னா 1240 இறந்துருவாங்க. ஸோ சதியால இறக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல தான் டவுட் இருக்கா ரஷ்யால? ஓகேவா, ரஷ்யால டவுட் இருக்கா? ஜலாலுதீன் யாக்கின் இந்த அடிமை கூட தான் போவாங்க டெல்லியில இருந்து. சோ அடிமை கூட போறப்போ ஃபர்ஸ்ட் அடிமை தான் அந்த போர்ல சாவா. அடிமை போர்ல அப்புறம் இந்த மாலிக் அல்தூனியா என்ன பண்ணுவான்னா ரஷ்யாவுக்கு ஜெயில வச்சிருவாங்க. ஜெயில இருக்கும்போது அவங்க டீல் பேசுவாங்க, அதனால அவனையும் கல்யாணம் பண்ணி அவனை பேச்சுவார்த்தையில மயக்கி கூட்டிட்டு வரும்போது மறுபடியும் நோபல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வர்ற வழியில இந்த திருடர்களை வச்சு கொண்டுருவாங்க. நாம கொண்ட மாதிரி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கெல்லாம் பண்றாங்க, ரவுடிசம் பண்றாங்க, அதெல்லாம் அந்த காலத்துல பண்ணிருக்காங்க. அதுதான் எனக்கு பிடிக்காது, வேற ஒண்ணும் இல்ல. சோ இதுலதான் டவுட் இருக்கு. நெக்ஸ்ட் போலாம். சோ ரஷ்யாவோட கதை முடிஞ்சிருச்சு. இங்க அல்பரூனின்னு ஒரு எழுத்தாளர் இருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அல்பரூனியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அவங்க ரஷ்யாவை பத்தி வார்த்தை சொல்லியிருப்பாரு. இந்த கதையை மட்டும் ஜஸ்ட்மா கேட்டுங்க. அவங்க ஒரு ராஜாவுக்கு இருக்க எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரு ஆண் ராஜா ஒரு நாட்டை பர்ஃபெக்டா எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்து என்ன பிரச்சனை, அவங்க பொண்ணா பிறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ஒரு கிங்குக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடையாது, ஏன்னா அவங்க ஒரு பொண்ணா பிறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல அப்படி இருந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலதான் டவுட் இருக்கா ரஷ்யாவுக்கு அப்புறம்? ஓகேவா, நெக்ஸ்ட் போலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு நடுவுல 1240 அவர் இறந்துருவாரா, ரஷ்யா இறந்துறாங்களா? 1240 இருந்து 1266 வரைக்கும் சின்ன சின்ன அவங்க பசங்க மாத்தி மாத்தி வந்துட்டு இருப்பாங்க. 1240 இருந்து 1266 வரைக்கும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ப்ராப்பரா யாருமே ஒருத்தர் வரமாட்டாங்க, மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இதுல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் வரது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து பால்பன் வருவார். பால்பன் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு. ஸோ சுல்தான் ஜியாசுதீன் பால்பன் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு. ஸோ அவர் தான் அடுத்து 1266 வர்றாரு. ஸோ நடுவில் 26 வருஷம் நமக்கு தேவை, ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, மாறி மாறி ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து வர்றது பால்பன், பால்பனோட பதவிக்காலம். ஸோ ஜியாசுதீன் பால்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பால்பன் பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல வீக் ரூலர்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வராரு. பால்பன் வந்த உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னா எல்லாருக்கும் தர போறது யாரு?
அவங்க வீக் ரூலர்ஸ். அவங்களுக்கு ஹிஸ்டரியில் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. சிலபஸ்ல நமக்கு ரொம்ப முக்கியமானது இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் மட்டும் தான். ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க தான் நமக்கு முக்கியம். பால்பன் வரவர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் கேள்வி கேட்குறாரு. அந்த 40 பேர் வந்த உடனே இதான் அந்த 40 பேரை தூக்குவார். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த அபாலிஸ்ட் 40 நோபல்ஸ், அவர் பதவிக்கு வர விடாம தடுப்பாங்க. ஸோ அந்த 40 பேரை தான் ஃபர்ஸ்ட் தூக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வரதே வந்து சலிசா ஒரு குரூப் வந்து கேள்வி கேட்பாங்க, நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பால்பன் என்ன பண்ணுவாருன்னா பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி இப்படி ஏதாவது மயக்கிற மாதிரி பேசி அந்த 40 பேரோட சமூகத்தை வாங்கி ராஜா ஆயிடுவாரு. ராஜா ஆனதுக்கு அப்புறம் அவர் பண்ற முதல் வேலையே அமாவாசை கால் படுத்துதான் தள்ளி நீக்க வேண்டியதானே அப்படிங்கிறத அந்த 40 பேரை தூக்கி கொடுப்பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ ரெண்டாவது என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பை டிபார்ட்மெண்ட் கொண்டு வருவார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பைஸ். எதுக்காக அப்படின்னா அந்த 40 பேர் அனுப்புனார்ல, அந்த 40 பேர் சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது ஒரு ஆட்சியை கவுக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த 40 பேரை ஃபாலோ பண்றதுக்கு, அப்புறம் அவருக்கு ஆட்சிக்கு எதிராக யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ எல்லாரையும் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஸ்பை டிபார்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. அப்ப கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா ஸ்பை டிபார்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம். யாருங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தா? பால்பன் தான். எதுக்காக கொண்டு வந்திருப்பாரு? இந்த 40 பேரை ஃபாலோ பண்றாங்க. அடுத்து அவர் என்னவா அழைச்சிக்கிட்டாரு அப்படின்னா அவரை ஜீன் ஐ இலாஹின்னு அழைச்சிக்கிட்டாரு. ஜீன் ஐ இலாஹி அப்படின்னா என்னன்னா கடவுளின் மறு உருவம் நான் தான், ஷேடோ ஆஃப் காட். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னை கடவுளின் மறு உருவமாக அழைத்துக் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பால்பன். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜீன் ஐ இலாஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நியாபத் ஐ ஹுதாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியாபத் ஐ ஹுதாய் அப்படின்னா என்னன்னா கடவுளின் கடவுளின் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுளோட மறு உருவம், கடவுளின் மறு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொன்னதும் பால்பன் தான். அவருக்கு அவர் ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு. ஸோ அடுத்து வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸோ இது பொறுத்தவரைக்கும் வேற என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணாரு. அந்த டைம்ல இருந்த யார் யார் வெல்கி ஆனாங்களோ எல்லாரையும் அட்டாக் பண்ணி ராஜ்யத்தை பெருசாக்குனாரு. இவரோட கவர்னரா இவர் யாரை இது பண்ணாரு அப்படின்னா துக்ரில் கான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். துக்ரில் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. இவரை எங்க அப்பாயிண்ட் பண்ணாருன்னு கேட்பாங்க. பெங்காலோட கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ பெங்கால் கவர்னரா இவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் அப்பாயிண்ட் பண்ணாரு, எங்க அப்பாயிண்ட் பண்ணாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க. துக்ரில் கான் அப்படிங்கிற ஒருத்தர பெங்காலோட கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னா துக்ரில் கான கவர்மெண்ட் அகைன்ஸ்டா மாற ஆரம்பிப்பாரு. பால்பன் அகைன்ஸ்டாவே மாற ஆரம்பிப்பாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட இன்னொரு கவர்னர் ஆமின் கான் அப்படிங்கிற ஒரு பர்சனை அனுப்பிடுவார். ஸோ இந்த துக்ரில் கான் அப்படிங்கிறவர் பெங்காலோட கவர்னரா இருப்பாரு. இவரு கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா போனோடனே ஆமின் கான் அப்படிங்கிற ஒருத்தரை அனுப்பி இவரை கண்ட்ரோல் பண்ண வைப்பார். ஆனா இந்த ஆமின் கான் தோத்துருவார். தோத்த உடனே பால்பன் என்ன பண்ணுவாருன்னா நானே போய் அவனை அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அட்டாக் பண்ண போவாரு. பால்பன் வராதுன்னு தெரிஞ்சோடனே அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓடி போயிடும். பால்பனே வராரா என்ன அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுவாரு. அதுக்கப்புறம் பெங்கால் அவரு கையெழுத்து வந்துடும். அவரு யார் அப்பாயிண்ட் பண்ணுவாருன்னா அவர் பையனான புக்ரா கான் அப்படிங்கிறவனை அப்பாயிண்ட் பண்ணுவார். அவர் பையனை வந்து பெங்கால் கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணிடுவார். இந்த கதை புரியுதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ பால்பன் ஃபர்ஸ்ட் பிரச்சனைக்கு வந்தது 40 அவங்கள பவரை விட்டு தூக்குறாரு. அப்புறம் ஸ்பை டிபார்ட்மெண்ட் போடுறாரு. அவரே கடவுளின் மறு உருவம்னு சொல்லிக்கிறாரு, ஷேடோ ஆஃப் காட்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கடுத்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனை பெங்காலோட கவர்னரா அப்பாயிண்ட் பண்றாரு. அந்த பர்சன் அவருக்கு அகெயின்ஸ்டா போனோடனே ஆமின் கான் ஒருத்தர் அனுப்பி சண்டை போட சொல்றாரு. அந்த ஆமின் கான் தோத்ததுனால பால்பனே அங்க போறாரு. பால்பன் வரான்னு தெரிஞ்சோடனே துக்ரில் கான் தப்பிச்சு ஓடி போயிடலாம். அப்ப பெங்காலோட கவர்னருங்கிற போஸ்ட் சும்மா இருக்கு. அந்த போஸ்ட்ல யாரை கொண்டு வராங்கன்னா புக்ரா கான் அப்படிங்கிற ஒரு பர்சனை கொண்டு வராங்க. இதுலதான் டவுட் இருக்கு. இந்த கதை புரிஞ்சு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மங்கோல்ஸ் அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு மங்கோல்ஸ் கிட்டையும் உறுதிமொழி வாங்கிடுறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செங்கிஸ்கானோட கிராண்ட்சன் குலுகு கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி மங்கோல்ஸ் சட்லஜ் நதியை தாண்டி வரமாட்டாங்க அப்படிங்கிற உறுதிமொழி வாங்கிடுறாரு. இந்த பாயிண்ட் நோட் பண்ணி மங்கோல்ஸ் ஃபர்ஸ்ட் யார் பீரியட்ல அட்டாக் பண்ண வந்தாங்க, யார் அந்த மங்கோல் இன்வேஷன் தடுத்தது? மங்கோல் இன்வேஷன் ஃபர்ஸ்ட் தடுத்தது யாரு?
இல்துமிஷ். இது இல்துமிஷ் தான் ஃபர்ஸ்ட் தடுப்பாரு. யாருன்னா ஒருத்தர் அடைக்கலம் கேட்பாரு, அவர் அடைக்கலம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தடுப்பாரு. அது மாதிரி குலுவுக்கான செங்கிஸ்கான் இறந்துருவாரு. செங்கிஸ்கானோட பேரன் தான் உலுவுக்கான்னு சொல்லுவாங்க. அவங்க தான் மங்கோல் ரூல் பண்ணிருப்பாங்க. சட்லஜ் நதிக்கரையை தாண்டி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சட்லஜ் நதிக்கரை ரொம்ப முக்கியம். எந்த நதிக்கரைன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மங்கோல் ஈக்குவேஷன் எந்த நதிக்கரையை தாண்டி வரமாட்டோம்னு சொன்னாங்க அப்படின்னா சட்லஜ் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இவர் யாரு பேட்டர்னைஸ் பண்ணார்? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்துமே அது யாரை பேட்டர்னைஸ் பண்ணார்? இதுக்கு முன்னாடி ஒரு அரசர் வந்து அந்த அரசர் அவரெல்லாம் பேட்டர்னைஸ் பண்ணாருன்னு பார்த்தோம். குதுப்புதீன் ஐபக் யாரை பேட்டர்னைஸ் பண்ணாரு? சரி, முகமது கோரி. சரி, முகமது கஜ்னி. முகமது கஜ்னி யாரை பேட்டர்னைஸ் பண்ணாருன்னு பார்த்தோம். முகமது கஜ்னி வந்து ஒரு பெரிய ஆளை பேட்டர்னைஸ் பண்ணிருக்காரு. அவர் கூட 2 புக் எழுதிப்பாருன்னு பார்த்தோம். யாரு? அல்பருனி அப்படிங்கிற ஒரு பர்சனை பண்ணி. அதே மாதிரி இவர் யார் பேட்டர்னைஸ் பண்ணார்னா பர்ஷியன் போயட்டான அமீர் குஸ்ரு. இது 2 பாயிண்ட் தனித்தனியா நோட் பண்ணி. ஸோ முகமது கஜ்னி யாரை பேட்டர்னைஸ் பண்ணார்னா அல்பருனி. இவர் யார் பேட்டர்னைஸ் பண்ணார்னா அமீர் குஸ்ரு அப்படிங்கிற ஒரு பர்சன். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? சோ அடுத்து இவரோட முதல் பையன், ஒரு 2 பசங்க மொத்தம். முதல் பையன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா முதல் பையன் முகமது கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முதல் பையன் முகமது கான். இந்த முகமது கானை வந்து நார்த் வெஸ்ட் இருக்குல்லங்க, இந்தியாவோட நார்த் வெஸ்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முல்தான். முல்தான்னா பாகிஸ்தான் இருக்கு இப்போ. சோ அந்த கவர்னர் ஆஃப் முல்தானா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா மங்கோல்ஸ் வந்து உள்ள தாண்டி வந்தா இவர் தடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் ஆஃப் முல்தானா இவர் பையனை அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஆனா மங்கோல் இன்வேஷன் அப்போ நடைபெற்ற சண்டையில இவர் பையன் இறந்துருவான். ஸோ மங்கோல் உள்ள வரும்போது மங்கோல் என்னதான் அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சட்லஜ் நதிக்கரையை தாண்டி வராதீங்க அப்படின்னு பேசியிருப்பாரு. ஓகேவா? அப்ப ஏன்னா மேப் பாத்தீங்க அப்படின்னா சாரி மேப் மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ இது இந்தியா, இது பாகிஸ்தான். அவங்க இது வரைக்கும் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். முல்தானுங்கிறது இங்க இருக்கும், சட்லஜ் நதிக்கரை இங்க இருக்கும். இந்த முல்தானோட கவர்னரா ஃபர்ஸ்ட் யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா முகமது கான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. மங்கோல்ஸ் உள்ள வரும்போது நடைபெற்ற சண்டையில முகமது கான் இறந்துருவார். அதுக்கப்புறம் தான் இந்த உலுகு கான் கூட டீல் பேசி சட்லஜ் நதிக்கரையை தாண்டி நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு டீல் பேசியிருப்பாங்க. முதல் பையன் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் இறந்துருவார். இவர் எப்ப இறப்பாரு அப்படின்னா 1287 இருப்பாரு. 66ல பவருக்கு வருவாரு. 1287ல பால்பன் இறந்துருவாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவர் 2வது பையனான கெய்க்வாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. கெய்க்வாபாத் அப்படின்னு சொல்றதா 2வது பையன். அந்த பையன் பவருக்கு இருப்பான். ஆனா அந்த பையன் ரொம்ப வீக்கானவன். அவனோட படைத்தளபதியா இருந்த ஜலாலுதீன் கில்ஜி அந்த பையனை கொன்னுட்டு அவர் பவருக்கு வந்துருவார். இதுதான் கில்ஜி டைனாஸ்டி. ஸோ அடிமை வம்சத்துக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அடிமை வம்சம் ஃபுல்லா பார்த்தா அடிமை வம்சத்தோட ஃபர்ஸ்ட் அரசர் யாரு? காப்பே சொல்லுங்க ஃபுல்லா. அடிமை வம்சத்தோட ஃபர்ஸ்ட் அரசர் யாரு? ஃபர்ஸ்ட் இதை உருவாக்குனது தோற்றுவிச்சவர் குதுப்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் அதை தோற்றுவிச்சார். அவருக்கு அடுத்து வரவர் அவர் 4 வருஷம் தான் இருப்பாரு. டெல்லிக்கே வர மாட்டார். டெல்லிக்கே வராத அரசர் இல்துமிஷ். அவர் பையன் வருவாரு 6ஆம் ஷா. பட் அவர் பையன் வீக்கா இருந்ததுனால இல்துமிஷ் அப்படிங்கிற அவர் மருமகன் வந்துருவாரு. அவர் தான் என்ன சொல்லுவாங்க அடிமையின் அவரே அடிமை. அவரோட அடிமை அடிமையின் அடிமை. அவருக்கு அடுத்து அவர் பொண்ணு வர வைப்பார். அது யாரு? ரசியா சுல்தான் அப்படின்னு சொல்றோம். அவருக்கு அடுத்து வரவர் பால்பன். பால்பன் இறந்த உடனே கெய்க்வாபாத் இருப்பாரு. ஆனா முதல் பையன் முன்னாடியே இறந்துட்டான். 2வது பையனை அவரு ஒரு இதுல இது பண்ணி அந்த பையனை கொண்டுட்டு தான் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் 2வது வம்சம் தோற்றுவிப்பார். ஸோ அதோட ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துங்க. அடுத்து ஆரம்பிக்க போறது கில்ஜி வம்சம். ஸோ அடிமை வம்சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போறது கில்ஜி வம்சம். இதுதான் பால்பனோட கல்லறை. ஸோ பால்பனோட கல்லறை இதுதான். ஸோ அடுத்து பார்க்க போறது கில்ஜி வம்சம். ஒரு 5 மினிட்ஸ். ஸோ தான் பால்பன் பார்த்தோம். கடவுளா சொல்லி வர ஜில்லை இலாஹி ஷேடோ ஆஃப் காட். இவர் புதுசா 2 விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். அதுதான் சிஜ்டா ஃபைபோஸ். அதுவும் நோட் பண்ணி வச்சு சிஜ்ஜா ஃபைபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ சித்தா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அம்மா முதலே மினிஸ்டர்ஸ் காலில் விழுவாங்க, அதுதான் சித்தா. ஸோ காலில் விழுது அந்த ஒரு வழக்கத்தை இவர் தான் கொண்டு வந்தார். ஏன்னா இவர் நிர்வாகம் நினைக்கிறாரு, அவரோட கடவுளுக்கு ஈக்குவலாக நினைக்கிறதுனால என்னை பார்த்தா என் காலில் விழுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைபோஸ் அப்படின்னா காலில் முத்தம் கொடுக்குது. ஸோ சுல்தானோட காலில் முத்தம் கொடுக்குறதுக்கு தான் பைபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஃபாலோ பண்ண பாலிசி என்ன, பிளட் அண்ட் அயன் பாலிசி. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ பிளட் அண்ட் அயன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து மெயினாக வர்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கைக்குவாபாத்தை கொண்டுட்டு ஜலாலுதீன் கில்ஜி. ஸோ 3வது வம்சமான கில்ஜி வம்சங்களை கொண்டு வராங்க. ஸோ பால்பன் மகன் கைக்குவாத் வந்து அரசராகும் தகுதியற்றவர், அதனால அவர் கொண்டுட்டு ஜலாலுதீன் கில்ஜி. அந்த இந்த படம் பார்த்துருக்கீங்களா, பத்மாவத்திலே ஒரு பத்மாவத் படம் பார்த்துருக்கீங்களா, அதுல ரன்வீர் சிங் ஸ்டார்டிங்ல ஒருத்தர் கட்டி பிடிச்சி கொள்ளுவார்கள், அவர் இன்ட்ரோ சீன்ல அவர் தான் ஜலாலுதீன் கில்ஜி. ஸோ ரன்வீர் சிங் தான் அலாவுதீன் கில்ஜி அந்த படத்துல. ஸோ ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிற பொருள்ல நிறைய படையெடுப்புகள் இருக்கும். அவர் பிரித்த ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட டைட்டில். ஸோ அவர் வந்து ஷைஸ்தா கான் அப்படின்னு சொல்லுவார். அவரோட பேர் வந்து ஷைஸ்தா கான் அப்படின்னு தான் அவர் டைட்டில். அப்ப ஷைஸ்தா கான்னாலும் ஜலாலுதீன் கில்ஜினாலும் ஒரே ஆள். ஸோ அவர் டைட்டில் வந்து ஷைஸ்தா கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து அரிஸ் ஐ முமாலிகா இருந்தார். முன்னாடி இதுல வந்து அரிஸ் ஐ முமாலிக் வார் மினிஸ்டரா இருந்தார். அப்படி இருந்தவர் தான் ஒரு பையனை கொண்டுட்டு இவர் என்னவா மாறினாரு, பால்பனோட பையனை கொண்டுட்டு இவர் பதவிக்கு வந்துடுறாரு அந்த பதவிக்கு. ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் வந்தோடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த குரூப் இருக்குல்ல, ஸோ இவங்க ஒரு குரூப் வச்சிருந்தாங்க. அந்த எல்லாத்துலயுமே டர்க்கிஷ் பீப்புள் தான் அதிகமா இருப்பாங்க. இவங்க வச்சிருக்க அரசு பதவியிலேயே டர்க்கிஷ் பீப்புள் தான் அதிகமா இருப்பாங்க. அப்போ டர்க்கிஷ் தான் என்ன பேசுவாங்க, பர்ஷியன் லாங்குவேஜ் பேசுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவாங்க, எல்லா குரூப்ல இருந்தும் ஆள் எடுப்பார். டர்க்கிஷ் டாமினேஷன் இருக்கக்கூடாது, அரபுல இருந்து அங்கிருந்து எடுங்க, எல்லா குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தும் ஆள் எடுப்பாரு. ஸோ மெயினா இவரை பத்தி வேற என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ரொம்ப முக்கியம் வந்து ரிலீஜியஸ் டாலரன்ஸ். ஸோ மத சார்பின்மை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இவர் மதம் தான் பெருசு அப்படி, இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் அவங்க மதம் தான் பெருசு அப்படின்னு இருப்பாங்க. இவர் வந்து ரிலீஜியஸ் டாலரண்டா இருப்பாரு. அதுக்கு அடுத்து வந்து இவர் ரொம்ப ஒரு இயக்க குணமுடையவரா நல்லவரா இருப்பார். அந்த இதே ஒரு நல்லவர். அவர் 6 வருஷம் தான் ரூலிங்ல இருந்திருப்பாரு. யாரால கொல்லப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி நல்லா கொல்லப்படுவாரு. அப்படிப்பட்ட அலாவுதீன் கில்ஜிய காராவோட கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அலாவுதீன் கில்ஜிய காரா அப்படிங்கிற பிளேஸோட கவர்னரா இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணிருப்பார். அந்த பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது. ஜலாலுதீன் கில்ஜில 2 பாயிண்ட் தான் வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. ஸோ அலாவுதீன் கில்ஜி காரா அப்படிங்கிற ஏரியாவுக்கு கவர்னரா இருப்பாரு. அதுக்கு அடுத்து இந்த அலாவுதீன் கில்ஜி தேவகிரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ரைடு போவார். தேவகிரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ரைடு போவாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1296. அந்த இடத்துக்கு ரைடு போயிட்டு எப்பவுமே ராஜா கிட்ட சொல்லிட்டு தான் ஒரு இடத்துக்கு நீங்க ரைடு போகும். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, ஜலாலுதீன் கிட்ட சொல்லாமையே ரைடு போயிட்டு ஜலாலுதீனை பார்க்காம அவர் ஊருக்கு டைரக்டா போயிடுவார். அப்புறம் ராஜா என்ற ஒரு அதிருப்தி இருக்குன்னு தெரிஞ்சோடனே ராஜாவை பார்த்து கிளம்பி வருவாரு. அப்படி வரும்போதுதான் ராஜாவை கொள்வார். அந்த படத்துல கூட பார்த்துக்கிட்டீங்க, படத்துலயுமே கட்டி பிடிச்சி அங்கேயே கொள்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் கொண்டுதான் அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிற பவர் வருவாரு. ஸோ ஜலாலுதீன் இவர் என்ன சொல்வாருன்னா, மெயினா தேவகிரி அட்டாக் பண்ணிட்டு அவர் காராக்கு போயிடுவாரு. காராக்கு எப்பவுமே ராஜாவை தான் பார்க்க போகணும், ஆனா காராக்கு போயிடுவாரு. ராஜாவை காராக்கு வர வைப்பாரு. சரி நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்பி வருவார். மருமகன் தானே, மருமகன் பொண்ணு காலம் வச்சிருப்பாரு. அதனால வருவாரு. வந்தோடனே ராஜாவை கொண்டுட்டு அலாவுதீன் கில்ஜி அடுத்த அரசரா வந்துடுவார். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. இவரோட அலாவுதீன் கில்ஜி ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஸோ இவரோட பீரியட்ல என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இவரு என்னென்ன வருஷத்துல எப்ப இது பண்ணாரு அப்படிங்கறது கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் முக்கியம், அவர் பீரியட்ல மங்கோல் படையெடுப்பு. எப்பப்பெல்லாம் மங்கோல்ஸ் அவர் பீரியட்ல வந்தாங்க, ஃபர்ஸ்ட் 1298 வந்தாங்க. இது ரொம்ப முக்கியம். அவரோட அது தனியா எழுதிக்கணும். மங்கோல் அச்சுறுத்தல்கள் இவர் பீரியட்ல எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1298 நடந்துச்சு. அடுத்து 1305 நடந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசி இது 1378 நடந்துச்சு. அப்ப 3 வாட்டி இவர் பீரியட்ல மங்கோல்ஸ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி டெல்லி அட்டாக் பண்ண வருவாங்க, ரெண்டாவது வாட்டி தோப் ரீஜியன் அட்டாக் பண்ண வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வர்றது டெல்லி அட்டாக் பண்ண வருவாங்க, ரெண்டாவது தோப் ரீஜியன் அட்டாக் பண்ண வருவாங்க, கடைசியா மங்கோல் இன்வேஷன் அதையும் தடுத்து நிறுத்துவார். 3 மங்கோல் இன்வேஷனையும் தடுத்து நிறுத்துவாரு. மங்கோல்ஸ் கிட்ட பேசி அதுக்கப்புறம் மங்கோல்ஸ் யாரெல்லாம் இவர் மிச்சம் பாருங்களோ எல்லாருமே அடிமையாக்கி எல்லாத்தையுமே கொண்டுருவார். ஸோ மங்கோல்ஸ்னால இவருக்கு பிடிக்காது.
இவரோட படை இது கேட்பாங்க. அடுத்து என்ன கொஸ்டின்னா இவரோட படை தாக்குதல்களோட வருஷம் கேட்பாங்க. இதோட ஆர்டர் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, இது நோட் பண்ணி வச்சு. இது லாஸ்ட் எக்ஸாம்ல குரூப் 4ல கேட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன ஆர்டர்ல அட்டாக் பண்ணாரு? அப்ப தேவகிரிய ஃபர்ஸ்ட் 1296ல அட்டாக் பண்ணாரு. அதுக்கப்புறம் 13/7, 13/14, அதுக்கப்புறம் குஜராத், ரத்தன்பூர், சித்தூர், மால்வா. சோ இது ஆர்டர் கேட்டாங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சோ இது ரொம்ப முக்கியம். ரத்தன்பூர்ல யார் அட்டாக் பண்ணாரு அப்படின்னா ஹமீர் தேவ் அப்படிங்கிற ஒருத்தங்க. அது சும்மா எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணி வச்சுங்க, கேட்டது இல்ல. சப்போஸ் கொஞ்சம் இன்டெப்தா போய் இது கேட்டாங்க, யார குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டாங்க, அடுத்து யார் அட்டாக் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. அதனால ஹமீர் தேவ். சித்தூர்ல வந்து ரத்ன சின்ஹா. சித்தூர்ல ரத்ன சின்ஹா. அதுக்கு அடுத்து தேவகிரியில யாதவர்களை அட்டாக் பண்ணுவார். அந்த பத்மாவத் படத்துல எந்த ஏரியா அட்டாக் பண்ணுவாரு? அதுவும் சித்தூர் தான் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து கடைசியா தேவகிரி எப்ப அட்டாக் பண்றாரு? 13/7 அட்டாக் பண்றாரா? 13/7 தேவகிரி கோட்டைய யாரு கேப்சர் பண்ணுவார்னா மாலிக் கஃபூர். இவரோட அடிமையான மாலிக் கஃபூர். அந்த படத்துல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி ஒருத்தர் வருவார்ல, ஒரு பாட்டு கூட ஒன்று வரும்ல, அந்த மாலிக் கஃபூரோட படையெடுக்க மாலிக் கஃபூர் தேவகிரி கோட்டைய கேப்சர் பண்ணுவார். அடுத்து வேற என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அலாவுதீனை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆர்மியை ஹெட் பண்ணது யாருன்னா மாலிக். அது முக்கியம். அடுத்து காக்கத்திய ரூலரான பிரதாபருத்ர தேவா, அவரையும் தோக்கடிப்பார். பிரதாப ருத்ர தேவா இந்த ஆளையும் தோக்கடிப்பாரு. இவர் என்ன அரசர்னா காக்கத்திய அரசர். காக்கத்தியா அப்படிங்கிறது ஒரு ரூல். அங்க இருந்தா நம்ம என்ன எடுத்தோம்? பாளையக்காரர் முறை அப்படிங்கிற ஒண்ணு காக்கத்திய அரசர் கிட்ட தான் நம்ம எடுத்தோம். அந்த காக்கத்திய அரசர் கிட்ட பிரதாப ருத்ர தேவா தோக்கடிப்பாரு. அதுக்கு அடுத்து ஹொய்சாலா ரூலரை தோக்கடிப்பாரு. 1310ல ஹொய்சாலா ரூலரை தோக்கடிப்பாரு. இதெல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னா அந்த ஆர்டர் தானே கொஸ்டின் கேட்டாங்க லாஸ்ட் எக்ஸாம். ரொம்ப இன்டெப்தான கேட்கல, ஆர்டர் தான் கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சித்தூர் சூறையாடல். இதுதான் இந்த கதை. பத்மாவத் ஜவஹர் முறைப்படி அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தூர் சூறையாடல். அதுக்கடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரோட 1013 தேவகிரி கோட்டையை இது பண்றதுக்கு காக்கத்திய அரசர் தோக்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹொய்சாலா அரசர் 3ஆம் வீர வல்லாளர். அதை நோட் பண்ணி வச்சு. அந்த ஹொய்சாலா அரசர் பேர் வந்து 3ஆம் வீர வல்லாளர். சோ அவரோட செல்வங்கள் எல்லாத்தையும் அலாவுதீன் கில்ஜிக்கு அவர் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் மாலிக் கஃபூர் தமிழ்நாட்டுக்கு வர்றார். இந்த படையெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாலிக் கஃபூரோட தமிழ்நாட்டு படையெடுப்பு எங்க வரைக்கும் வருவார்? மதுரை வரைக்கும் வருவார். சோ சிதம்பரம், திருவரங்கம், கோயில் நகரில் எடுத்துட்டு மதுரையில இது பண்ணிட்டு கடைசியா எங்க போவார் தெரியுமா? ராமேஸ்வரம் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. கடைசியா ராமேஸ்வரம் வரைக்கும் அவங்க போயிட்டு வருவாங்க. சோ அந்த தென்னிந்தியாவுக்கு வந்தது யாரு? தென்னிந்தியாவுக்கு வந்தது யாருன்னா மாலிக் கஃபூர். ஸ்ரீரங்கம். தென்னிந்தியாவுக்கு வந்தது மாலிக் கஃபூரோட படையெடுப்பு. அந்த டைம்ல தமிழ்நாட்டை யார் ஆண்டுகிட்டு இருந்தாங்கன்னா பாண்டியாஸ். இவங்க வர்றது எப்படின்னா 1310 தமிழ்நாட்டுல யாருங்க? பாண்டியாஸ். பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருக்கீங்களா? பொன்னியின் செல்வன்ல கடைசியா சேரர்களை சோழர்களை தோக்கடிச்சு யார் வரா? பாண்டியர்கள் இருந்து வராங்க. அந்த படத்துல சோழர்கள் தான் கதை. கரிகால சோழன் இதெல்லாம் வந்து 1010 இந்த டைம்ல நடக்குதா கரிகால சோழன். அதுக்கு அடுத்தா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இவங்க பீரியட் வரும். கடைசி இதெல்லாம் பாண்டியர்கள் தான் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி படத்துல காமிச்சிருப்பாங்க. பாத்துக்கீங்களா? பாண்டியர்கள் ஐஸ்வர்யா ராய் கேரக்டரே பாண்டியர் சேர்ந்ததுதான். அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கு. ரியாலிட்டியில அவங்க தான் தோக்கடிச்சு 1300கள்ல பாண்டியாஸ் தான் தமிழ்நாட்டை ஆண்டு. சோ அந்த டைம்ல இவர் வருவார். 1300 1111 வந்து சோழர்கள் அடிச்சு வரட்டிட்டு பாண்டியர்கள் ரூல் பண்ணுவாங்க. இந்த பாண்டியாஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த பாண்டியர்கள் அப்படியே தெலுங்கு பாண்டியர்களா மாறாங்க. பாண்டியாஸும் வீக் ஆயிட்டு அதுக்கப்புறம் வேற ஆட்கள் வராங்க. இந்தியா தமிழ்நாட்டை மத்த மதக்காரங்க ரூல் பண்ண ஆரம்பிக்கிறது. ஓகேவா?
ஸோ இதுல ரொம்ப முக்கியம் வந்து வேற என்ன அப்படின்னா அவரோட சீர்திருத்தங்கள், அவர் என்ன சீர்திருத்தம் பண்ணாருன்னு முக்கியம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் மெயினா என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய சீர்திருத்தம் ஏற்பட்டது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ், மார்க்கெட்ல வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு பொருளை மாற்றி வச்சு அந்த விலையை ஏற்றதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதை சரி பண்றது. அப்ப மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் ஏற்படுத்துறது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அந்த பாயிண்ட் மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் ஏற்படுத்தினாரு. எல்லாரும் ப்ராப்பரா 1 கிலோனா இந்த ஸ்டாண்டர்ட், 2 கிலோனா இந்த ஸ்டாண்டர்டை கொண்டு வந்தது அவர் தான். அதுக்கடுத்து லிக்விட் ப்ராஹிபிட் பண்ணிருப்பார். மது வந்து தடை பண்ணிருப்பார். அந்த படத்துல அவர் மது குடிக்கிற மாதிரி சீன் இருக்கும். அப்படிலாம் இல்லை, உண்மையாவே மதுவை தடை பண்ணது அவர் தான். மேபி அவர் மட்டும் குடிக்கணும்னு வச்சாரா என்னன்னு தெரியல. நான் மதுவை தடை பண்ணியிருக்காரு. அதுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கேம்பிளிங் பண்ணக்கூடாது, சூதாட்டம் பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையுமே இது பண்ணாரு. கரப்ட் அபிஷியல்ஸ், யாரெல்லாம் ஊழல் ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கடுமையா தண்டிச்சார். ஸோ கரப்ட் அபிஷியல்ஸ் எல்லாரையுமே ரொம்ப கடுமையா தண்டிச்சவர் அவர். ஸோ நெக்ஸ்ட் பாக்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். படையில இருக்க வீரர்களுக்கு சம்பளம் கொடுப்பாரு. சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பங்கு கொடுக்க மாட்டாரு. பங்கு கொடுத்தா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுல சம்பளமா கொடுக்க ஆரம்பிச்சது இவர் தான். ஸோ அதுக்கு அடுத்து வேற என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரை வந்து அவர் செகண்ட் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டார். அவர் செகண்ட் அலெக்சாண்டர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரெகுலேஷன்ல கொண்டு வந்தாரு. ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து அங்க ஒரு மசூதி கட்டியிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யாருன்னா மாலிக் கஃபூர். ஸோ மாலிக் கஃபூர் ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து அங்க ஒரு மசூதி கட்டியிருப்பாங்க. வேற என்ன இவருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஊழல் வந்து ரொம்ப தடை பண்ணாங்க. மதுவிலக்கு பெரும்பளவு இருந்துச்சு. கிராம தலைவர்கள் வந்து வரி வசூலிச்சு அந்த ஃபேமிலியா அவங்கதான் வரி வசூலிக்கணும்னு இருந்துச்சு. அதை மாத்தினாரு. அதுக்கு அடுத்து அரச அதிகாரத்தின் கீழ் வந்து சுல்தான் ஆணையின் சொத்துரிமை எல்லாமே வந்து அவங்களுக்கு கீழே வர மாதிரி பண்ணாரு. அஞ்சல் முறையை ஏற்படுத்தினார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். போஸ்டல் சிஸ்டம் அப்படிங்கிறவங்களை கொண்டு வந்தவர் யாருன்னா இவங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இவருக்கு இன்னொரு பேர், அந்த செகண்ட் அலெக்சாண்டர்னா என்ன அப்படின்னா சிக்கந்தர் ஐ சாணி அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கந்தர் ஐ சாணி அப்படின்னா செகண்ட் அலெக்சாண்டர். சிக்கந்தர் ஐ சாணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே அழைச்சிருக்காரு. அப்படின்னா செகண்ட் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து ஷானா ஐ மண்டி, அதான் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்றது. ஷானா மண்டினா உங்களுக்கு தெரியும். ஸோ ஷானா ஐ மண்டி, அதுல இருந்து அந்த மண்டிங்கிற வார்த்தை நம்ம ஊர்ல இருக்கு. ஷானா ஐ மண்டி அப்படின்னா மார்க்கெட்டை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது. ஸோ எந்த ஒரு பொருளையும் நீங்க பதுக்கி வைக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பரா மார்க்கெட் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து சேரா அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணாரு. சேரா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சோல்ஜரை பத்தினா டீடைல்டு பிரிஸ்கிரிப்ஷன். ஒரு சோல்ஜர் ஒருத்தர் இருக்கானா அவனை பத்தி ஃபுல் டீடைல் அங்க இருக்கும். அதான் சேரா அப்படின்னு சொல்லுவாங்க. சேரா அப்படின்னா ஒரு சோல்ஜர் அவனை பத்தினா டீடைல்டு பிரிஸ்கிரிப்ஷன் அங்க எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து டாக் அப்படின்னு சொல்லிட்டு மெயின். டாக்னா குதிரை மேல ஒரு சிம்பிள் ஒட்டி விடுவாங்க. இந்த குதிரைக்கு ஒட்டுற ஒரு குதிரைக்கு ஒரு முத்திரை பதிச்சுடுவாங்க. குதிரையோட உடம்புல ஒரு முத்திரை வச்சுட்டு அது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த குதிரை அவங்களுக்கு வந்து இந்த ஒரு குதிரை வருதுன்னா இந்த குதிரை போருக்கு கரெக்டா பயன்படுமா, நல்ல குதிரையா இல்ல ஊனமானதா. நல்ல குதிரைனா அதுக்கு ஒரு முத்திரை வச்சுட்டு போருக்கு பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு, கொஞ்சம் உடம்பு செல்லாம இருந்துச்சுன்னா அப்படியே வெளியேறிடும். இதுதான் அப்ப அந்த சேரானா என்ன டாக்னா என்னன்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. சேரானா என்ன டாக்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கடைசியில் உடம்பு சரியில்லாம இறந்துருவாரு. அந்த படத்துல வர மாதிரி உடம்பு சரியில்லாம. அதுக்கப்புறம் மாலிக் கஃபூர் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரு இவரோட சின்ன பையனை பவர்ல உட்கார மாதிரி வச்சு அவனை ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கடைசியில் அவனையும் கொண்டுருவாங்க. ஸோ இதுதான் அலாவுதீன் கில்ஜியோட எண்டு. ஸோ கில்ஜியில ஏதாவது டவுட் இருக்கா? இதெல்லாம் டவுட் இருக்கா? கில்ஜி 2 பேர் தான், ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. ஸோ அந்த அலாவுதீன் கில்ஜி வச்சு இந்த மாலிக் கஃபூர் தான் ரூல் பண்ணிருப்பான் அவர் பையன் பேர்ல வச்சு. பட் அவர் பையனுக்கு அடுத்து மாலிக் கஃபூருக்கு அப்புறம் அவர் ப்ராப்பரா இன்னும் அவரோட பையன் முபாரக் ஷா அப்படிங்கிறவங்க பவருக்கு வருவோம். இந்த முபாரக் ஷாவை கொண்டுட்டு தான் அடுத்து வர இவங்க வருவாங்க. யார் அப்படின்னா துக்ளக் டைனாஸ்டி. முபாரக் ஷா கொஞ்சம் ஒரு 38 நாள் தான் ரூல் பண்ணுவான். அதுக்கப்புறம் வர துக்ளக் வம்சம், 3வது வம்சம். ஸோ துக்ளக் டைனாஸ்டி இன்னும் 3வது வம்சம். இந்த துக்ளக் வம்சத்தை தோற்றுவிச்சவர் யாருன்னா ஜியாசுதீன் துக்ளக். இவர் தான் அதை தோற்றுவிச்சவர். இவரும் பாயிண்ட் கம்மி தான் இவரை பொறுத்த வரைக்கும். துக்ளக் வம்சத்தை தோற்றுவிச்சவர் இவர் தான். கில்ஜி இறந்ததுக்கு அப்புறம் அவர் பையனான
யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜியாசுதீனுக்கு வந்து டெல்லி சுல்தான் வந்து கில்ஜி இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பிளேசஸ் எல்லாமே போயிடும். ஏன்னா பெரிய ரூலர் இறந்துட்டாரு, அடுத்து அவர் வீக் ஆகும். அப்போ சின்ன சின்ன இடத்துல இருக்கவங்க அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் அறிவிச்சுட்டு அவங்க ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவாரோ அதை மீட்கிறதே இவருக்கு வேலையா போச்சு. ஸோ இவரோட பையனான ஜுனா கான் அப்படிங்கிற பையனை அனுப்பி வாரங்கல் அரசரோட சண்டை போடுவார். பிரதாபருத்ரனை வெற்றி பெற வச்சு சண்டை போட்டு கூட்டிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் இந்த ஜியாசுதீன் துக்ளக் என்ன பண்ணுவாருன்னா துக்ளகாபாத் அப்படிங்கிற ஒரு நகரத்தை உருவாக்குவார். ஸோ துக்ளகாபாத் அப்படிங்கிற நகரம் யார் உருவாக்கப்படுதுன்னா ஜியாசுதீன் துக்ளக்கால் உருவாக்குவார். ஸோ ப்ரீவியஸ் சுல்தானை கொண்டுட்டு இவர் பவருக்கு வருவாரு. அவர் அந்த டைம்ல போன எல்லா இடத்தையும் அவங்க திருப்பி எடுக்கிறதுக்கே ஒரு நேரம் சரியா இருக்கும். அது மீட்டெடுக்கிறதுக்காக இவர் பையனான ஜவுனா கான் அப்படிங்கிற ஒரு பையனை அனுப்புவாரு. எங்க அப்படின்னா வாரங்கல் அப்படிங்கிற இடத்துக்கு. அந்த வாரங்கல் ஆண்டுகிட்டு இருந்த அரசர் தான் யார் அப்படின்னா பிரதாபருத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதாபருத்ரனை வென்னுட்டு அவர் பையன் வருவாரு. அந்த காசை வச்சு இவர் துக்ளகாபாத் அப்படின்னு ஒரு இடத்த உருவாக்குவார். ஒரு சிட்டி, புதுசா ஒரு சிட்டி உருவாக்குவாரு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து எப்படி ஜியாசுதீன் துக்ளக் வந்து அவர் பையனாலேயே கொல்லப்படுவார். ஜுனா கானே அவர் அப்பாவை கொண்டுட்டு ஜுனா கான் முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பேர்ல அரியணைக்கு வர்றார். ஸோ பேரை மாத்திட்டு அவருக்கு வருவார். இந்த பாயிண்ட் வரும். இந்த முகமது பின் துக்ளக் தான் துக்ளக் தர்பார் ஒரு இது எடுத்துப்பாங்களா பழைய படம் துக்ளக், அந்த படம் வந்து இவர் வச்சார். முகமது பின் துக்ளக் ரொம்ப இன்டெலெக்சுவல், ஆனா அதை எப்படி செயல்படுத்தணும்னு அவருக்கு தெரியாது. எல்லாமே அவருக்கு இது பண்ண தெரியும், ஆனா எப்படி செயல்படுத்தணும்னு அவருக்கு தெரியாது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவரோட பாதை இந்த ஜியாசுதீன் துக்ளக்கோட பாலிசி என்ன அப்படின்னா ராஸ் ஐ மியான்னு சொல்லுவாங்க. ராஸ் ஐ மியான் இந்த ஜியாசுதீன் துக்ளக், இது நீங்க இப்படி எழுதிக்கங்க. ஜியாசுதீன் துக்ளக்னா ஜிஎஸ்டி, முகமது பின் துக்ளக்னா எம்பிடி, அவருக்கு அடுத்து ஃபிரோஸ் ஷா துக்ளக். இந்த மாதிரி ஷார்ட்கட்ல எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ராஸ் மியான் அப்படின்னா மிடில் பாத், நடுவழியில இருக்கிறதா அவரோட பாதை. எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போக மாட்டாரு, நடுவழியில இருப்பாரு. அப்ப இதெல்லாம் ஏன் முக்கியம்னா இதோட மீனிங்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ராஸ் ஐ மியான்னா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அலாவுதீன் கில்ஜி பீரியட்ல டாக்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த எல்லா டாக்ஸையும் கம்மி பண்ணுவார். டாக்ஸை ரெடியூஸ் பண்ணவர் தான் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க. ஜியாசுதீன் துக்ளக்கு இப்படி ஒன்று ஃபாலோ பண்ணி டாக்ஸை ரெடியூஸ் பண்றாரு எல்லாருக்கும். அதுக்கடுத்து வேற என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இரிகேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணது இவர் தான். இப்ப நம்ம பண்றாங்க பாசனம் இருக்குல்ல, பாசனம், கேனல், நீர்வழி, வாய்க்கால், அதை உருவாக்குனது யாருன்னா ஜியாசுதீன். இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கேனல் கட்டினது யாரு, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஜியாசுதீன் துக்ளக் தான் கொண்டு வந்திருப்பாரு. போஸ்டல் சிஸ்டம் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதை ரொம்ப ஃபேமஸ் ஆக்குனது இவர். போஸ்டல் சிஸ்டம் வந்து அந்த போஸ்ட்மேன் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. ஆனா அது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட பேர்ல தான் வாரங்கள் நம்ம பார்த்தோம்ல, வாரங்கள் பிரதாபருத்ரன் ஜெயிச்சாங்கல்ல, அந்த வாரங்கள்ல வந்து என்னன்னு பேர் மாத்தம் பண்ணிருப்பாங்கன்னா சுல்தான்பூர்னு மாத்திருப்பாங்க. வாரங்கள்ல வந்து சுல்தான்பூர்னு மாத்தினது ஜியாசுதீன் துக்ளக்கோட காலத்துல. அவருக்கு அடுத்து வரதான் ரொம்ப முக்கியமான அரசர் முகமது பின் துக்ளக். ஸோ அவர் தான் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பிடிக்கும். ஆனா அவர் தொட்ட எல்லாமே ஃபிளாப் தான். ஸோ அவர் பீரியட்ல அவர் என்ன பண்ணாலும் ஃபிளாப் ஆயிடும். ஸோ அவர் நிறைய புது ஐடியாஸ் கொண்டு வருவாரு, ஆனா எல்லாமே ஃபிளாப்பு. முகமது பின் துக்ளக் ரொம்ப படிச்சவர், எல்லாமே தெரியும், சின்ன வயசுல இருந்து புக்குன்னு வாழ்ந்தவர். அதை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாத ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் ஃபர்ஸ்ட் மொத்தம் ஒரு 3 பாலிசி எடுத்து வருவார். முதல் 1327ல சோ முகமது பின் துக்ளக் முதல் விஷயமா தலைநகரை மாத்துறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவர் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1327. தலைநகரை எங்க மாத்துறாரு அப்படின்னா டெல்லியில இருந்துட்டு தென்னிந்தியாவை ஆள்றது ரொம்ப கஷ்டம், அதனால தலைநகரை வந்து தௌலதாபாத்துக்கு மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த தௌலதாபாத் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிராவில் உள்ள தேவகிரி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்ல, முன்னாடி பார்த்தோம்ல தேவகிரி படையெடுப்பு அப்படின்னு சொல்லி அலாவுதீன் கில்ஜி. அந்த தேவகிரிங்கிறது மகாராஷ்டிரால இருக்கு. இவங்க எங்க இருப்பாங்க, டெல்லியில இருப்பாங்க. டெல்லியில இருந்துட்டு சவுத் இந்தியா ரூல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்தியாவோட சென்டர்ல வந்து நம்ம மேலேயே ரூல் பண்ணிக்கலாம் கீழே ரூல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தேவகிரியை தான் தௌலதாபாத்னு மாத்துவாங்க. ஸோ தேவகிரிய தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர் மட்டும் மாறினா பரவாயில்ல, இங்கிருந்து அந்த மக்கள் எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வருவார். சவுத் இந்தியா ஃபுல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரும்போது வர்ற வழியிலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே இறந்துருவாங்க. ஸோ வர்ற வழியிலேயே டெல்லி நகரமே ஆள் இருக்காது,
டெல்லியில இருக்கிற எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த டைம்ல இபான் பத்துட்டா அப்படிங்கிற ஒருத்தர் டெல்லிக்கு வருவார். இபான் பத்துட்டா அப்படிங்கிறவர் டெல்லிக்கு வரும்போது டெல்லியே வெறிச்சோடிய நகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். டெல்லியில ஒரு ஈக்காக்காக கூட இல்ல, எல்லாரையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் டெல்லியில வந்து பாக்குறேன், டெல்லியே ஒரு வெறிச்சோடிய நகரமா இருக்கு, யாருமே அங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி ஒரு கைவிடப்பட்ட நகரமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இபான் பத்துட்டா சொல்லியிருப்பாரு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் ரொம்ப தோத்துச்சு இந்த ஃபிளாப். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காப்பர் கரன்சி, டோக்கன் கரன்சின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாருங்க. அவர் ரெண்டாவது சிஸ்டம் அவர் தோத்தது டோக்கன் கரன்சி. இது ரெண்டாவது சிஸ்டம், இது நோட் பண்ணிக்கணும். அவரோட ரெண்டாவது திட்டம் டோக்கன் கரன்சி அப்படின்னு. இது எப்ப கொண்டு வருவார்னா 1330. டோக்கன் கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஆல்ரெடி அந்த டைம்ல சைனாலையும் ஈரான்லயும் இருந்துச்சு. ஆல்ரெடி சைனாலையும் ஈரான்லயும் சிஸ்டம் இருந்துச்சு. காப்பர் காயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. கரன்சி இன் காப்பர் காயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த காயின், கவர்மெண்ட் காயின்ல ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிள் வந்து அச்சடிக்கிறது யாருனாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி மாத்திடுவார். அப்ப என்ன பண்ணுவாங்க, என் வீட்டுல நான் ஒரு பொருள் வாங்கினா நானே காசு அடிச்சு இதான் காசு, கவர்மெண்ட் கொடுத்த காசு தான் சொல்லும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா பொருளோட விலை என்ன ஆகும், எல்லாரும் அதிகமாகும். எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கு. அப்போ ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு விற்கிறான்னா 100 பேர் 10 ரூபாய்க்கு விற்கும். அந்த பொருளோட விலை என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா 10 ரூபாய் பொருளை 20 ரூபாய்க்கு மாத்துவோம். அந்த வந்து இது ஃபிளாப் ஆயிடும். ஸோ டோக்கன் கரன்சினா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கடைசியில் என்ன பண்ணுவாருன்னா இந்த டோக்கன் கரன்சி அடிக்கிறதுக்கான அந்த மின்டிங் பண்றது இருக்குல்லங்க, அது எல்லாமே ஒரு ஓப்பனா வெளியே விட்டுருவாரு. ஸோ ரெவன்யூ ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகும், ட்ரேடு ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகும். வேற வழி இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா யார் யார்கிட்ட காப்பர் கரன்சி இருக்கோ எல்லாரும் இங்க வந்து கொடுத்துட்டு கோல்டு சில்வர் வாங்கிட்டு போயிருங்க அப்படிம்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் காசு கொடுக்கணும்னே எக்ஸ்ட்ரா அடிச்சு வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க. அப்ப கோல்டு சில்வர் திருப்பி கொடுக்கறதுனால கவர்மெண்ட் ஃபுல்லா பேங்க் ஆகும். கவர்மெண்ட் கிட்ட இருக்க கோல்டு சில்வர் காப்பரை வாங்கிட்டு யாராவது கோல்டு சில்வர் கொடுப்பாங்களா? காப்பர் வாங்கிட்டு நீங்க கோல்டு சில்வர் கொடுப்பீங்க. காப்பர் கொடுத்தா கோல்டு சில்வர் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சா என்கிட்ட 10 காப்பர் இருக்கு, என்னால இன்னும் அடிக்க முடியல எக்ஸ்ட்ரா. அப்ப என்ன பண்ணுவேன், இன்னொரு 100 காப்பர் அடிச்சு போயிட்டு இவ்வளவு இருக்குன்னு கொடுத்து எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்கிட்டு இருப்பேன். அப்ப கவர்மெண்ட் என்ன ஆகும், நஷ்டத்துக்கு போயிடும். அவ்வளவுதான், அதுவும் பிளான். சோ இது வந்து ஒரு நல்ல பிளான். ஆனா அந்த அச்சடிக்கிறது வந்து யாருக்கும் தெரியப்படுத்தாம வச்சிருக்கணும். அவர் என்ன பண்ணிருப்பாரு, எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வச்சிருக்கு. அவங்க வந்து வீட்டுல அச்சடிக்கிற மாதிரி சிறப்பு தான் எல்லாத்துக்கிட்டையும் கிடைக்கும். அப்ப ஈஸியா அவங்க வீட்டுல அச்சடிச்சுக்கலாம். அந்த இதுல அதை சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் ஒன்று புரிஞ்சு, பிரிண்டிங் வந்து கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா சிஸ்டம் சக்சஸ் ஆயிடும். அவர் யாருனாலும் பண்ணலாம்ன்ற மாத்திடுவாங்க. சோ இதுல டவுட் இருக்கா? ரெண்டு இதுல மூணாவது அதே டைம்ல அந்த தோப் ரீஜியன் இருக்குல்ல, தோப் ரீஜியனா அந்த மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அந்த ரீஜியன், அங்க லேண்ட் டாக்ஸ் அதிகப்படுத்துவார். அந்த டைம்ல வறட்சி வரும். வறட்சி வந்தாலும் பரவாயில்ல, நீங்க டாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகும்னா, என்ன வறட்சியில டாக்ஸ் கொடுக்க முடியுமா, அதுவும் பிரச்சனை. மக்கள் எல்லாமே எதிர்க்க ஆரம்பிச்சு. ஸோ 3 பாயிண்ட் 3 ஃபெயிலியர். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து இன்னும் 2 விஷயம் பண்ணிருப்பாரு. இதான் அந்த காயின். இந்த காயின் யாருனாலும் அடிச்சுக்கலாங்க. சோடா பாட்டில் மூடி மாதிரி இருக்கு, யாருனாலும் அடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து ரெண்டாவது ஒன்று பண்ணிருப்பாரு. இந்த பாயிண்ட், இந்த இயர் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ தோப்ல டாக்ஸ் போட்டது 1326, கேபிட்டல் மாத்தினது 1327, டோக்கன் கரன்சி கொண்டு வந்தது 1330ன்னு பார்த்தோம். 29 30 தான் ஆன்சரு. அதுக்கு அடுத்து 2 எக்ஸ்பெடிஷன் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குரேஷன் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குரேஷன் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, குரேஷன் அப்படிங்கிறது ஈராக்ல இருக்க ஒரு இடம். அந்த இடத்துக்கு இவர் கேப்சர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆசை. அந்த இடத்தை எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்க என்ன பண்ணுவாருன்னா, இவர்கிட்ட இருக்க 3,75,000 சோல்ஜர்களை தூக்கிட்டு எங்க போவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த குராஷன்ங்கிற இடத்த நான் கேப்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3,75,000 சோல்ஜர் போயிட்டு அங்க போவார். போற வழியில என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவனை விட அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும். அதனால பாதியிலேயே இந்த பிளானை வந்து போற வழியிலேயே பிளானை டிராப் பண்ணிட்டு வந்துடும். அப்ப போற சோல்ஜருக்கு மனசு வருமா? 3,75,000 பேர் சும்மாவா? சோ அந்த இதுவும் ஃபெயிலியர் ஆயிடும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணி, இந்த இது அதனால ஃபெயிலியர். அப்ப இதுல கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா, இது எதை நோக்கி அப்படின்னா, இது ஈராக்கை நோக்கி. ஈராக்கை நோக்கி போற படையெடுப்பை பாதியிலே கேன்சல் பண்ணிடுவாரு. அதனால இது ஃபெயிலியர். ஏன்னா அது கொஞ்சம் வீக்கா இருக்கு, அந்த ரூலர் கொஞ்சம் வீக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாரு. அங்க போறதுக்குள்ள இவரோட பெட்டர் ரூலர் இருக்கிறாங்க வந்துருவாரு. அதனால ஐயோ நம்மளோட ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வருவாரு. அடுத்து லாஸ்ட் ஒரு கராச்சி எக்ஸ்பெடிஷன். கராச்சி எக்ஸ்பெடிஷன் தான்
சைனீஸ் அவங்கள அட்டாக் பண்ண போறது போவாங்க. அவங்க இவரோட ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. கிளைமேட் இந்தியாவுக்கு வந்து சைனாக்குள்ள போக முடியும் ஈஸியா அந்த காலத்துல. ரொம்ப கிளைமேட் கஷ்டம், அதுவும் ஃபெயிலியர். ஸோ இவர் கொண்டு வந்து 5மே ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதுதான் இவரோட இது ரொம்ப முக்கியமான. இதெல்லாம் டவுட் இருக்கா? இவரோட பீரியட்ல தான் புதுசா 3 ராஜாங்கங்கள் பிரிவாங்க. ஏன்னா இவர் வீக் ஆயிட்டாரு, இவரே வந்து டம்மி ஆயிட்டாரு. 3 பேர் பிரிவாங்க. அதுல ஒண்ணு விஜயநகர பேரரசு. நம்ம பாக்குறோம்ல கிருஷ்ணதேவராயர் அவங்க எல்லாம், அவங்க இதுலதான் பிரிவாங்க. 2வது பாமினி பேரரசு. ஸோ விஜயநகர பேரரசு, பாமினி பேரரசு, கடைசியா மதுரை அவங்களும் ஃப்ரீ ஆயிடும். 3 பேர் வந்து டெல்லி சுல்தானியத்தோட கண்ட்ரோல்ல நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுருவோம். அதுக்கு காரணம் யாரோட பீரியட்னா முகமது பின் துக்ளக்கோட பீரியட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டவுட் இருக்கு? நெக்ஸ்ட் போலாம். இவருக்கு அடுத்து வரவர் தான் ஃபிரோஸ் ஷா துக்ளக், FST அப்படின்னு பார்த்தோம். இவர் தான் என்ன பண்ணுவாருன்னா அவர் பண்ண எல்லா தப்பையும் சரி பண்றதே இவருக்கு நேரம் சரியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது, இவரால் என்ன பண்ண முடியாது, எல்லா தப்பையும் அவர் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த மோசமானதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. முதல்ல பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் இவர் தான். ஃபாதர் ஆஃப் இரிகேஷன் இன் இந்தியா இவர் தான். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. ஃபாதர் ஆஃப் இரிகேஷன் இன் இந்தியா யாருன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஏன்னா விவசாயம் ரொம்ப ஃபெமைன் ஆயிடுச்சு, வறட்சிக்கு காரணம் தண்ணி இல்லை. அப்ப வேஸ்டா போய் கலக்கிற தண்ணியை என்ன பண்ணுவாங்க, அரசியலுக்கு விவசாயத்துக்கு வர மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த இக்தா சிஸ்டம் ஒண்ணு பார்த்தோம்லங்க நம்ம, அந்த குதிரையை கொடுத்து பண்றது, அது வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்துவாங்கன்னு பார்த்தோம். இவர் என்ன பண்ணுவாருன்னா பரம்பரையா அவங்களே வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வாட்டி இக்தா வந்துட்டா அவருக்கு பையன் பேர கொள்ளு பேரன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்துறதுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா வேற வழி இல்லை, அப்படி பண்ணாதான் ஒரு ரெவன்யூ வரும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து வாட்டருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுவாருன்னா ஹாஸ்பிட்டல் கட்டுவாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹாஸ்பிட்டல் பேரு தருல் ஷிஃபா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவார். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் பயன்படுத்தணும். அவ்வளவு முடிய போகுது. இவர் முடிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். அப்புறம் பூரி டெம்பிள் இருக்குல்ல, ஜெகநாத் பூரி டெம்பிள், அந்த டெம்பிள் வந்து அடிச்சு ஒதுக்கியிருப்பாரு. அது இவரோட பீரியட்ல ஒரு கலங்கமான ஒரு ஜெகநாத் டெம்பிள் வந்து அடிச்சு ஒதுக்கியிருப்பாரு. அதுக்கு அடுத்து வேற என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களை வந்து இக்தா சிஸ்டம் பெர்மனன்ட் ஆக்குவாரு. கவர்மெண்ட் அபிஷியலோட சேலரி அதிகப்படுத்துவார். கவர்மெண்ட் அபிஷியல் சேலரி அதிகப்படுவாரு, டாக்ஸை கம்மி பண்ணுவாரு. அதுக்கடுத்து புதுசா முதல்ல ஒரு டாக்ஸை கொண்டு வருவாரு. அதுக்கு பேர் தான் ஜசியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜிசியா டாக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஜிசியா டாக்ஸ்னா என்ன அப்படின்னா நான் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு முஸ்லீம் ஆட்சியில கீழே வாழ்றதுக்கு ஒரு டாக்ஸ் போடுவாங்க. அதுதான் நான் முஸ்லீம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்ஸை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா ஓகேவா, பிராமின்ஸ் மேலையும் போடுவாங்க. சோ ரொம்ப முக்கியம். 3 வகையான டாக்ஸ் கொண்டு வந்தாரு. குரான் படி 3 வகையான டாக்ஸ் கொண்டு வந்தாரு. அதுல ஒன்னு ஜிசியா. குரான் புக் அது எதுல சொல்லிருப்பாங்க, குரான்லயே சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. சோ ஒன்னு ஜிசியா, 2வது கராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கராஜ் அப்படின்னா நிலவரி, லேண்ட் டாக்ஸ் அப்படிங்கறதா கராஜ். சோ கராஜ் அப்படின்னா லேண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ல் 1 பங்கு ப்ரொடியூஸ் நீங்க டாக்ஸா கொடுத்துடணும். 1/10, 10ல் 1 பங்கா நீங்க டாக்ஸா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா கம்ஸ் அப்படின்னு ஒரு டாக்ஸ் போடுவார். கம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 6ல் 1 பங்கு அந்த வார்ல நம்ம கேப்சர் பண்றோம்ல அதை கொடுத்துரும் கவர்மெண்ட். 6ல் 1 பங்கு வந்து நீங்க வார்ல என்ன கேப்சர் பண்றீங்களோ அதை கொடுத்துரும். இந்த 3 டாக்ஸும் குரான் படி போட்டுருக்காங்க. இந்த 3 டாக்ஸையும் போட்டவர் யாருன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாம். ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாம்னா ரொம்ப இஸ்லாமை வெறித்தனமா ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு பர்சன் ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாமா இருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜிசியாவை கொண்டு வந்தது யாருன்னா குதுபுதீன் ஐபக். குதுபுதீன் ஐபக் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அவர் தான் ஜிசியாங்கிற முஸ்லீம் நான் முஸ்லீம் மேல டாக்ஸ் கொண்டு வரலான்னு ஃபர்ஸ்ட் இப்படிதான் கொண்டு வந்தாரு. ஆனா அந்த டாக்ஸ் வந்து நிப்பாட்டிடுவாங்க, முஸ்லீம் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. யார் நிப்பாட்டுவாங்கன்னா இல்துமிஷ் நிப்பாட்டிடுவாரு. குதுபுதீன் ஐபக் இல்துமிஷ் நிப்பாட்டிடுவாரு. இவர் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. திருப்பி யார் நிப்பாட்டுவாருன்னா ஜோதா அக்பர். பாத்துக்கீங்களா, அக்பர் தான் அதை நிப்பாட்டுவார்.
ஜிஸ்யா போடக்கூடாது, இந்து முஸ்லீமும் ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்து வந்து வேற என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திவான் ஐ கிராத் அப்படின்னு ஒன்று உருவாக்கி இருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி தரதுக்கு ஒரு நிதி மாதிரியான விஷயத்தை உருவாக்கி இருப்பாரு. ஸோ ஏழை பெண்களின் திருமண உதவி திட்டம் மாதிரி திவான் ஐ கிராத் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து திவான் ஐ பந்தகான்னு ஒன்று உருவாக்கி. இதெல்லாமே இவரோட பீரியட்ல ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் கொஸ்டின் கேட்பாங்க. திவான் ஐ பந்தகான்னா என்ன அப்படின்னா அடிமைகளோட டிபார்ட்மெண்ட், ஸ்லேவ்ஸ் டிபார்ட்மெண்ட். இதான் கொஸ்டின் கேட்பாங்க. திவானை பந்தகான்னா என்ன, திவானை கிராத்னா என்ன, இந்த டேர்ம்ஸ் தான் இதுல முக்கியம். தருல் ஷிஃபா அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்க பார்த்தோம்ல தருல் ஷிஃபா, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதை எங்க உருவாக்குறாருன்னா டெல்லியில உருவாக்குறாரு. ஸோ இதுதான் இவரை பொறுத்த வரைக்கும் இது கட்டுறாரு, கேனல் கட்டுறது ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஸோ இவருக்கு அடுத்து இவரு 1388 இறந்துருவார். இவருக்கு அடுத்து ஒரு 4 ரூலர்ஸ் வருவாங்க. அவங்க எல்லாருமே வீக்கானவங்க தான். ஸோ போர்கள் வேணான்னு இருப்பாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவரோட தான் கராஜ், ஜக்காத், ஜசியா, கம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொண்டு வந்த டாக்ஸ். ஸோ அது மத கொள்கை தீவிர இது பண்ணியிருப்பாரு. நிறைய இதெல்லாம் ரீட் மட்டும் பண்ணுங்க. இவரோட பீரியட்ல தைமூர் படையெடுப்பாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். இவரோட பீரியடுக்கு அடுத்துதான் தைமூர். இவர் 1388 இறந்துருவாரு. 1388 ஜிஎஸ்டி இறந்த உடனே அவருக்கு அடுத்த ஒரு பசங்க வீக், அதுல ஒருத்தன் தான் நசுருதீன் முகமது ஷா அப்படின்னு. அவனோட பீரியட்ல தான் தைமூர் இன்வேஷன் நடக்கும். தைமூர் அப்படிங்கிறது எப்படி செங்கிஸ்கானோ அதே மாதிரியான ஒரு பர்சன் தான் தைமூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் தைமூர் அப்படிங்கிறவரு. இவ்வளவுதான் டெல்லி சுல்தானி முடிய போகுது. இன்னும் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். அது நம்ம லாஸ்ட்ல பாத்துக்கலாம். அதான் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. ஸோ இதுதான் தைமூர். தைமூர் அப்படிங்கிற ஒருத்தர் வருவாரு. தைமூர் வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் எங்க வந்து அட்டாக் பண்ணுவாரு அப்படின்னா சமர்கண்ட் அப்படிங்கிற இடத்துல அட்டாக் பண்ணுவார். சாமர்கண்ட் தைமூர். இதுதான் கொஸ்டின். தைமூர்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து இங்க இருக்க எல்லாத்தையும், இங்க இருக்க ஆர்டிஷியன்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருவாரு. போனதுக்கு அப்புறம் நசுருதீன் வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் சமாளிப்பான். ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்து தைமூர் இங்க ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணிட்டு போவார் இந்த ஏரியால. அவர் பேர் தான் இசிர் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நசுருதீனை கொண்டுட்டு அவரோட வம்சத்தை உருவாக்குவாரு. அதுதான் சையது வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது வம்சம் தான் சையது வம்சம். தைமூர் இங்க வரும்போது இங்க இருந்து இங்க நிறைய பேர் நல்ல ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, நல்ல படம் வரைகிறவங்க, சிலை செதுக்கிறவங்க, அவங்க எல்லாத்தையும் அவருக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணிட்டு போவார். அதுதான் இசிர் கான். அந்த ஆள் வந்து இந்த நசுருதீன் முகமதை கொண்டுட்டு அவரோட வம்சத்தை உருவாக்குவார். இந்த 2 வம்சமும் ரொம்ப முக்கியம் இல்ல, அதோட இயர் மட்டும் எழுதி வச்சு அந்த இயர் கொஸ்டின் சையத் டைனாசிட்டி, லோடி டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சையத்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல, லோடி ரொம்ப முக்கியம் எல்லாம் இல்ல. சையத் டைனாசிட்டில 2 பேர் தான். இசிர் கான் அதோட ஃபவுண்டர், அதோட கடைசி ரூலர் ஆலம் ஷா. ஆலம் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேர் தான். இசிர் கான் அப்படிங்கிற ஒரு பர்சன் அவர் ஃபவுண்ட் பண்ணவரு. இவர் வந்து தைமூரோட பையனுக்கு காசு கொடுத்துட்டே இருப்பாரு. தைமூர் இறந்துடுவாரு. இசிர் கான் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து வர்றவங்க தைமூர் மேல இருக்கிற பயத்துல தைமூர் பையனுக்கு கொடுத்துட்டே இருப்பாரு. ஆனா அவருக்கு அடுத்து வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் தான் இல்லையே, அவர் பையனுக்கு நம்ம ஏன் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அடுத்து கடைசியா வர அந்த ஆலம் ஷா என்ன பண்ணுவார்னா நாடு வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு போன ஒரே அரசு. அது நோட் பண்ணி அதனால கொஸ்டின், எனக்கு ராஜ்யமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ல இருக்கும் போது எனக்கு ராஜ்யம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போன ராஜா யார் அப்படின்னா ஆலம் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா கதை? ஃபர்ஸ்ட் இசிர் கான் இருப்பாரு. இசிர் கானுக்கு அடுத்து யார் வருவாங்கன்னா முபாரக் ஷா வருவார் 2வது. சோ மொத்தம் 3 பேர் தாங்க. இசிர் கான், முபாரக் ஷா, ஆலம் ஷா 3 பேர் தான் இந்த சையது டைனாசிட்டில. இசிர் கான் தைமூருக்கு விசுவாசமா இருப்பார். தைமூர் இறந்ததுக்கு அப்புறம் தைமூர் பையனுக்கும் காசு கொடுத்துட்டு இருப்பாரு. அது வந்து முபாரக் ஷாக்கு புரியாது. அப்பாவே இறந்துட்டாரு, நீங்க ஏன் பையனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முபாரக் ஷா என்ன பண்ணுவாருன்னா நான் தனி ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அறிவிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அவர் இது பண்ணுவாரு. அதுக்கு அடுத்து வரவர் ஆலம் ஷா. ஆலம் ஷா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுவாரு. அவருக்கு அடுத்து அவரோட கவர்னரா இருந்த பக்லோல் லோடி டைனாசிட்டி உருவாக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு. இதோட டெல்லி சுல்தானியம் முடிஞ்சது. பக்லோல் லோடி என்ன பண்ணுவாருன்னா நான் லோடி டைனாசிட்டி ஒன்று உருவாக்குறேன்னு சொல்லிட்டு லோடி டைனாசிட்டி உருவாக்குவாரு.
அந்த சையத் வம்சம் இவ்வளவுதான். லோடி டைனாசிட்டியில 3 பேர் தான். பக்லோல் லோடி, சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி. இந்த பக்லோல் லோடி சிக்கந்தரோட இம்பார்ட்டன்ட் இல்ல. இந்த இப்ராஹிம் லோடி என்ன பண்ணுவார்னா பாபர் கிட்ட தோப்பார். அதுதான் முகலாய வம்சங்களுக்கு மெயின். அவ்வளவுதான். இதோட டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. பிரேக், லஞ்ச் போயிட்டு வாங்க. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி, இதுல இம்பார்ட்டன்ட் இந்த இப்ராஹிம் லோடி தான். இந்த இப்ராஹிம் லோடி தான் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாபர் கிட்ட தோப்பான். எந்த போர்ல அப்படின்னா முதலாவது பானிபட் போர், ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல தோத்து பாபர் உள்ள வருவாரு. பாபர் உள்ள வந்தவொடனே அவர் எடுத்துப்பாரு அந்த கண்ட்ரி. அந்த இதுல அந்த அதை வர்றதுக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாரு கூட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தௌலத் கான் லோடி அப்படிங்கிறவன் தான் பாபர் கூட்டிட்டு வருவான். பாபரே வந்து நாடு இல்லாம சுத்திட்டு இருப்பாரு. பாபர் இங்க கூட்டிட்டு வர்றது யாருன்னா தௌலத் கான் லோடி. இவர் தான் பாபர் வந்து எனக்கு இப்ராஹிம் லோடி எனக்கு வர வேண்டிய இடத்த அவன் பிடிச்சிக்கிட்டான், எனக்கு நீங்க வந்து ஜெயிச்சு கொடுங்கன்னு வருவாரு. ஜெயிச்சுட்டு சீடு நல்லா இருக்கா அண்ணா எடுத்துக்கிறேன்னு அவர் எடுத்துப்பாரு. ஸோ முகலாய வம்சம்ங்கிறது அடுத்து ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல 3 வம்சம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இருக்க அடிமை, 2வது கில்ஜி, 3வது இருக்க துக்ளக். இந்த 3 வம்சம் முக்கியம். கடைசி 2 வம்சம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. அவங்களோட ராஜாக்கள் பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சு வேற எதுவும் இல்லை. லஞ்ச் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் சுல்தானியோட நிர்வாகம். இதுதான் இவ்வளவு நேரம் பார்த்ததுல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கு? இது ஓகே. அது 2வது வருவார். ஸோ ஃபர்ஸ்ட் பக்லோல் லோடிங்கிறவர் அந்த ஆலம் ஷா நாடு வேணாம்னு சொல்லி எழுதி கொடுப்பாரா, அதனால அவரு டேக் ஓவர் பண்ணிப்பாரு. அவரோட பையன் சிக்கந்தர் லோடி. அவருக்கு அடுத்து அவர் தான் மெயினா முக்கியம். என்னன்னா ஆக்ராங்கிற நகரத்தை உருவாக்குவார். டெல்லியில இருந்து ஆக்ரா, இது வரைக்கும் டெல்லி தான் கேபிட்டல். டெல்லியில இருந்து ஆக்ராங்கிற நகரத்தை உருவாக்குனது யாருன்னா சிக்கந்தர் லோடி. அவருக்கு அடுத்து வரவர் இப்ராஹிம் லோடி. ஆனா அவரை தோக்கடிக்கிறதுக்காக தௌலத் கான் லோடி என்ன பண்ணுவாங்கன்னா பாபரை கூட்டிட்டு வருவோம். பாபர் வந்து அவரு டேக் ஓவர் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் முகலாய வம்சங்கிறது ஆரம்பிச்சு. அது நம்ம தனியா பார்த்துக்கலாம். டெல்லி சுல்தானேட் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்களோட இதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். அது ஒரு 10 பேஜ் வரும். அதுல இம்பார்ட்டன்ட் மட்டும் 10 பேஜ். வேற எதுவும் பிரேக் எடுத்துங்க.